श्री अमृत अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्सर्वगुरुभ्यो नमः श्रीमते रामानुजाय नमः श्रीमद्दासरथे महागुरवे नमः नीलातुङ्गस्तनगिरितटि शुद्धमुद्बोध्य कृष्णं पाराद्यं स्वं श्रुतिसरसिरसिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां स्रजनिगलितं या बालाकृत्तभुङ्क्ते गोदादस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்றைய பாசுரம் 33 அமரர்க்கு முன் சென்றுன்னு சொல்லக்கூடிய பாசுரம். ஆச்சரியமான பாசுரம். இதுவரைக்கும் நடந்த பாசுரங்களில் முதல் 5 பாசுரங்களாலே 5 நிலைகளை சொன்னான்னு பார்த்தோம். பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சைன்னு சொல்லக்கூடியது. அதில் விசேஷமானது அர்ச்சை. ஏன்னா அர்ச்சை தான் நம்மளால் சேவிக்க முடியும், மற்ற நாளால் சேவிக்க முடியாது. அப்புறம் 10 பாசுரங்களாலே 10 பெண் பிள்ளைகளை எழுப்புறான்னு பார்த்தோம். ஒவ்வொரு பெண் பிள்ளா எழுந்திராய், பெய்ப்பெண்ணே, கோது கலகுமுடையாய், போதரி கண்ணினாய், இன்னும் ஒவ்வொரு பெண்ணையும் ஒவ்வொரு விவரணத்தோடு எழுப்பினான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் 16வது பாசுரத்துலேருந்து முக்கியமான ஆகம் எதுனா கிருஷ்ணனுடைய ஆகம். அங்கே இருக்க வாழை எழுப்புறா, அவளை எழுப்பி அவகிட்டேருந்து என்ன பெறணும் அப்படின்னு பெற்று அதுக்கப்புறம் நோன்புக்கு போகணும் இல்லையா. அப்படியா 16 பாசுரத்துலேருந்து முதல்ல துவாரபாலகாலை எழுப்பினான். என்ன விசேஷம்னா, நம்ம சம்பிரதாயப்படி பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னாடி துவாரபாலோட உத்தரவு வேணும். ஏன்னா நம்ம வைகுண்டத்துக்கு போனால் கூட துவாரபாலோடைய உத்தரவு இருந்தால் தான் உள்ளுக்குள்ளே போக முடியும். அது விஷயம். அதனால தான் அதை நடக்காதனால தான் அந்த சனத்குமாரோட கதையை பார்த்தோம். அதனால் ஏற்பட்ட இவருக்கு சாபம், அந்த துவாரபாலகா பூலோகத்தில் வந்து பிறந்தான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, நந்தன் சொல்லக்கூடிய மாமனார் எழுப்பினா, அப்புறம் யசோதா மாதாவை எழுப்பினா, அப்புறம் கிருஷ்ணரை போய் எழுப்ப பார்த்தா கிருஷ்ணருக்கு ஏந்துக்கல. ஓஹோ மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லினா, தம்பி இவனாச்சே அண்ணன் இருக்கான ஒருத்தன் அவனை எழுப்பினு சொல்லி உம்பியும் நீயும் உறங்கேலோ ஒரு எம்பாவான் 2 பேரும் எழுப்பினா, அப்பயும் எழுந்துக்கல. அதுக்கப்புறம் பார்த்தா ஆஹா முக்கியமான பர்சனை விட்டுட்டோம். ஏன்னா ஆற்றுல இருக்கக்கூடிய முக்கியமான பர்சன் யாருன்னா மாட்டு பொண்ணு தான் இல்லையா. ஆற்றுல மாட்டு பொண்ணு தான் முக்கியம். மாமியார், மாமனார், மச்சினர் அதெல்லாம் அடுத்தது 2வது கேட்டகரி தான். ஏன்னா இவள் வந்தவள் பெற்றவள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த மாதிரியாக. அப்போ அவ்வளோதான் முக்கியம், அவ்வளோதான் நம்ம வந்து போட்டணும். ஏன்னா மகாலட்சுமி ஆச்சேன்னு சொல்லி அதுக்கப்புறம் மகாலட்சுமி போற்றா, நப்பின்னாய் அப்படின்னு சொல்லி நப்பின்னை போற்றா. போன 2 பாசுரமும் இந்த பாசுரம் வந்து நப்பின்னையே எழுப்புற பாசுரம். முக்கியமாக பெருமாளோட சேர்த்து எழுப்புறா. முதல் பாசுரம் தனியாகவும் எழுப்புறா. அப்படி போன பாசுரம் வரைக்கும் ஆச்சு. இந்த பாசுரத்தில் 33 அமரர்க்கு முன் சென்றுன்னு சொல்லக்கூடிய பாசுரம். பெருமாளையும் நப்பின்னை பிராட்டியும் எழுப்புறா. என்ன சொல்லி எழுப்புறான்னு பார்ப்போம். 33 அமரர்க்கு. 33 அமரர் யாருன்னு, அமரர் அப்படின்னா தேவர்கள் பார்த்தோம். இவர்களாம் மரணம் இல்லாதவர்கள். எதனால் அப்படின்னா இவர்கள் அமிர்தத்தை ஸ்வீகரிச்சுவா. முதல்ல பார்த்தோம் இல்லையா, அந்த பார்க்கடலை கடையிறோம். கடைஞ்சதுக்கப்புறம் என்னன்னா வாசுகின்ற பாம்புனால மந்திர பர்வம் அப்படின்னு சொல்லி பர்வதம்னு சொல்லக்கூடிய அந்த மலையை வச்சு கடையிறா. அதுக்கு கீழே யார் இருக்காருன்னா கூர்மாவதாரத்தில் பெருமாள் இருக்காருன்னா இந்த ஜலத்துக்குள்ளே போய்ட்டு இல்லை கடலுக்குள்ளே போய்ட்டுருது இல்லையா. அதனால் இருந்து அந்த மத்து கடையிறா. அதில் பல விஷயங்கள் வருது. அதில் முக்கியமாக அந்த அமிர்தம்னு வருது. ஏன்னா இந்த கடையிறதே எதுக்காக கடையிறான்னு இந்த அமிர்தத்துக்காக தான் கடையிறா. டார்கெட் வந்து அமிர்தம் தான். அதுக்கப்புறம் அது கூட பல விஷயங்கள் வருதுன்றது வேறு. இது பெருமானுடைய லீலை. அந்த அமிர்தம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா எல்லாம் தேவர்களுக்கெல்லாம் முதல்ல கொடுக்க ஆரம்பிக்கிறா. அந்த தேவர்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது எங்கே தீந்து போயிடுமோ அப்படின்னு பயந்து போய் ராட்சசர்கள்னா அது பிடிச்சி எடுக்க பார்க்குறா. அப்போ தான் மோகினி அவதாரம் எடுத்து எம்பெருமான் என்ன பண்ணுறான்னா ராட்சசாலாம் ஒரு உட்கார வச்சு இருங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் தேவர்களுக்கு கொடுத்து முடிச்சிட்டார். ஏன்னா ராட்சசால் கொடுத்து அவள் அமராயிட்டான்னா திருப்பியும் தேவர்களுக்கு பிரச்சனை இல்லையா. அதனால் அது பண்ணார்னு பார்த்தோம். அப்படியாக இந்த அமரர்கள் அப்படின்னா இவர்கள் மரணம் இல்லாதவர்கள். மரணம் அமரணம், மரணம் இல்லாமை அப்படின்னு அர்த்தம். இவர்கள் அமரர்கள். இவர் யாருன்னா 33 கோடி பேர். நம்ம சம்பிரதாயத்தை சொல்லுவாங்க 33 கோடி தேவர்கள்னு சொல்லுவாள். நம்ம முக்கியமாக இந்த வைகுண்ட ஏகாதசி வருது இல்லையா. நம்ம வைகுண்ட ஏகாதசின்றோம். தெலுங்குக்காரன் என்ன சொல்லுவான்னா முக்கோட்டி ஏகாதசின்னுவான். அவள் சொல்கிறதே முக்கோட்டி ஏகாதசின்னுவா. அப்படின்னா 33 கோடி தேவர்கள் இருக்கா இல்லையா, அவர்களுக்கும் மீறியவன் ஒருத்தன் அவனுடைய ஏகாதசி அப்படின்னு சொல்கிறது. அது விசேஷமான சொல்கிறது. அப்படியாக இந்த 33 யார் அப்படின்னா 12 ஆதித்யர்கள் இருக்கா, 12 பேர் இருக்கா. அப்புறம் ஏகாதச ருத்ரர்கள் 11 ருத்ரர்கள் இருக்கா. அது இல்லாமல் அஷ்ட வசுக்கள் 8 வசுக்கள் இருக்கா. அது இல்லாமல் 2 அஸ்வினி தேவர்கள் 2 பேர்.
இந்த அஸ்வினி தேவர்களை தான் வந்து இவ குந்தி ஒரு வரம் வாங்குறா இல்லையா, ஒரு மந்திரத்தை சொன்னால் குழந்தை பிறக்கும்னு, அந்த வரத்தை மாத்திரான்னு சொல்லக்கூடிய தன்னுடைய இளைய வைஃபு, பாண்டுவனோட இளைய வைஃபுக்கு சொல்கிறா. அதில் வந்து அவள் என்ன பண்ணுறான்னா அந்த 2 அஸ்வினி தேவர்களை வேண்டிக்கிறா. அதனால் 2 பேர் பிறக்கிறா. முதல்ல இவளுக்கு குந்திக்கு 3 பேர், இந்த மாத்திரான்னு சொல்லக்குள்ள 2 பேர், இவ 5 பேர் சேர்ந்தா பஞ்சபாண்டவான்னு சொல்கிறது. அந்த அஸ்வினி தேவர்களுடைய அம்சம் தான் அவள். அப்படி இருக்க இந்த அஸ்வினி தேவர்கள் இவா எல்லாரும் சேர்த்தோன்னா 12, 11, 8 அப்புறம் 2 சேர்த்தோன்னா 33. அப்போ 33 தான் வருது. 33 கோடி அப்படின்னா இந்த 33 பேருக்கும் உபதேவதைகளாக 1 கோடி பேர் இருக்கா. அதனால் 33 கோடி தேவர்கள்னு சொல்கிறது நம்ம சம்பிரதாயத்தில். இப்படி இருக்கவா. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த இவர் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதை சொல்லும்போது வந்து நான் ருத்ரர்களில் நான் சிவனாக இருக்கிறேன்றார். 11 ருத்ரர்கள் இருக்கா இல்லையா, அதில் சிவன் தான் வந்து சிரேஷ்டமானவர், முதன்மையானவர்னு சொல்கிறது. அதெல்லாம் சொல்கிறார். அதே மாதிரி ஆதித்யானாம் அகம் சூரியகா, சூரியனாக இருக்கார். இது போல் இந்த அஷ்டவசுக்கள் இருக்குது. இந்த அஷ்டவசுக்களில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இவர்களுக்கு ஒரு சாபம் இந்த அஷ்டவசுக்களுக்கு ஏற்படுது. அதுலேருந்து வந்தவர் தான் இந்த பீஷ்மாச்சாரியார்னு ஒருத்தர். அவர் எப்படி வந்தான்னு பார்ப்போம். இந்த அஷ்டவசுக்கள் என்னென்னா இவர்கள்லாம் தேவர்கள். இவர் என்ன பண்ணான்னா ஒரு தடவை வசிஷ்டரோடைய இந்த காட்டுக்கு வர, காட்டில் சுற்றின்னு இருக்கா, ஜாலியாக ஒரு டூர் மாதிரி வந்திருக்கா. அப்போ அங்கே வசிஷ்டருடைய ஆசிரமம், அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய நந்தினி பசு, ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்த விஸ்வாமித்திரர் வந்து அந்த நந்தினிக்காக தான் வந்து சண்டை போட்டு கடைசியில் ஜெயிக்க முடியாமல் நானும் தபஸ் பண்ணி பிரம்மா ரிஷி ஆகிறேன்னு சொல்லி கிளம்பினாருன்னு. அப்படியாக அந்த நந்தினி இருக்கு இல்லையா, அந்த நந்தினியை பார்க்குறான். பார்த்தோன்னே அந்த அஷ்டவசுக்களில் பிரபாசான்னு ஒருத்தர், அவர் வந்து அவருடைய ஒய்ஃப் என்ன பண்ணான்னா அந்த நந்தினியை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த நந்தி பசு வேணுன்றார். இப்போ இவன் என்னன்னா வசிஷ்டர்கிட்ட ஆல்ரெடி தெரியும், விஸ்வாமித்திரே போய் கேட்டிருக்காரு, கொடுக்கல, சண்டையே போட்டார், ஒன்றும் ஆளை கொடுக்க மாட்டாருன்னு தெரியும், என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா உடனே அவள் ஒய்ஃப் சொன்னா, இல்லை நீ வேணால் திருடி வேணால் எடுத்துன்னு வா, அப்போ கூட எனக்கு வேணும் அப்படின்ட்டான். இவா போகிறா, பிரபாசான்றது போகிறார், மீதி அஷ்டவசுக்கள் மீதி 7 வருஷங்களில் போகிறார். இது போல் எனக்கு என் ஒய்ஃப் கேட்குறா, ரொம்ப அடம் பிடிக்கிறா, வேறு வழி கிடையாது அப்படின்றா. யார் இதுதான் அடம் பிடிச்சா, யார் ராமர்கிட்ட சீதை அடம் பிடிச்சா, என்னாச்சு? அதுபோல் தான் அடம் பிடிக்கக்கூடாதுன்றது. இனிமேலாவது நாளைக்காக போயிட்டு புருஷன்கிட்ட அடம் பிடிக்காமல் இருக்கும், ஏன்னா அது நல்லதுக்கு இல்லை. அதனால் என்ன பண்ணுறதுனா அடம் பிடிக்கிறா, என்னென்னா எனக்கு அந்த பசு வேணும், அந்த பசு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி அந்த மான் வந்து தங்க கலரில் மின்னின்னு இருந்ததோ சீதைக்கு, இந்த மான் அவ்வளோ ஆச்சரியமாக அழகாக பார்த்தோன்னே அப்படியே ஒரு பிரசன்னம் நமக்கு மலரும், அது உள்ளுக்குள்ளே ஒரு மலரும் இல்லையா, அப்படிப்பட்டது நந்தினி. யார் நான் காமதேனுடைய பொண்ணு. பார்த்து நம்ம சாதாரண பசு பார்த்தாலே அந்த சந்தோஷம் வருது. அப்போ நந்தினியை பார்த்தா எப்படி வரும், அந்த சந்தோஷப்படுறா, எனக்கு வேணுன்றா, அடம் பிடிக்கிறா. சரி மற்ற பசுக்கள்கிட்ட போய் கேட்குறா, எனக்கு இது மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றா. சரி நான் உதவி பண்ணுறேன் அப்படின்றா. வந்து என்ன பண்ணுறான்னா முக்கியமாக இவர் திருடுறார், அந்த திருடுறதுக்கு இவா உதவி பண்ணுறான். இதெல்லாம் திருடி எட்டுன்னு வந்துடுறான். எட்டுன்னு வந்ததுக்கப்புறம் இவர் வசிஷ்டர் ஆச்சு இல்லையா, அவருக்கு என்னென்னா ஞான திருஷ்டியில் பார்த்துன்னு ஆஹா நந்தினியை திருடிட்டான். ஏன்னா இவரோட சொத்தாச்சு, முக்கியமான சொத்து அவர்கிட்ட இருக்கிற, வசிஷ்டருக்கு இருக்கிற முக்கியமான சொத்து என்னென்னா இந்த நந்தினின்றது. அது என்ன பண்ணுறாருன்னா திருடினான்னு தெரிஞ்சவொன்னே என்ன பண்ணுறாருன்னா அந்த 8 பேருக்கும் சாபம் கொடுக்குறாரு. நீங்கள்லாம் தேவர்கள் இல்லை, இனிமேல் பூலோகத்தில் வந்து மனுஷிலாக பிறந்தணும், மனுஷிலாக தான் இருக்கணும் அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு. இந்த சாபம் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போனே என்ன பண்ணால் நேரில் போய் காலில் விழுறா. ஒன்று அவர் சொல்கிறார், இல்லை சாபம் கொடுத்தது நான் சாபத்தை மாற்ற முடியாது, கொஞ்சம் தளர்ச்சி வேணால் பண்ணுறேன். இதில் முக்கியமாக இருக்கக்கூடியது யார், இந்த பிரபாசம் சொல்லக்கூடியவன். அவன் வந்து நீண்ட காலம் பூலோகத்தில் இருக்கணும். ஏன்னா நீங்கள் 7 பேர் இருக்கீங்களா, நீங்கள் போன உடனே கிளம்பி திருப்பியும் தேவலோகத்துக்கு வந்துடலாம், உங்களுக்கு உடனே பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் ஹெல்ப் தான் பண்ணுறீங்க, உதவி தான் பண்ணுறீங்க. முக்கியமான காரணம் அந்த பிரபாசான். அவனுக்கு என்னென்னா உங்கள் எல்லா ஆயுஷையும் சேர்த்து அவன் நீண்ட ஆயுஷாக வந்து பூலோகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அப்புறம் பிறக்கிறா. எப்படி பிறக்கிறான்னா நம்ம இந்த மகாபாரதம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது பார்த்தோம் இல்லையா, சாந்தனுன்னு சொல்லி வருது அவர்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு. ஆனால் ஒரிஜினலாக எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு முன்னாடி பார்த்தோம். எங்கன்னா யயாத்திக்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறது. அந்த யயாத்தியோட குமாரர்கள் இந்த வயசான தன்மையை பையனுக்கிட்ட கொடுத்துட்டு இவன் அதை ஏற்றுக்கிறான். அதுக்கு குருன்றவன் வந்து உதவி பண்ணுறான். அதனால் குருவுக்கு மொத்த ராஜ்யத்தையும் கொடுத்துட்றார். யதுவுக்கு வெள்ளமிச்சிடார். ஏன்னா யது தான் மூத்தவன், அவனுக்கு கொடுக்காதனால வெள்ளமிச்சிடார். அதனால் என்ன ஆயிடுதுன்னா பெருமாள் நான் உங்ககிட்ட வந்து அதை சேர்த்துடுறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறான். ஏன்னா இவன் போய் கேட்குறான் பெருமாள் கிட்ட, நான் தர்மத்தை தானே பண்ணேன், இது அதர்மமாச்சு அப்படின்னு கேட்குறான். அது நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துண்டு அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த மகாபாரதம் போர் முடிஞ்சு கடைசியில் பரீட்சித்து யாருன்னா சுபத்ராவனுடைய பொண்ணு பையன் அபிமன்யோட பையன் பரீட்சித்து அதை அவங்க கையில் கொண்டு போய் சேர்த்துடான்னு பார்க்குறது. இதில் சாந்தனுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சாந்தனுக்கு என்னென்னா காட்டுக்கு போகிறார். காட்டுக்கு போகும்போது இந்த
வேட்டையாடுறதுக்காக போவா இல்லையா, போகும்போது அங்கே இடத்துல குடில் போட்டு தங்கிட்டு இருக்கார். அந்த கங்கா நதி ஓரமாக தங்கிட்டு இருக்கார். ஒரு நாள் சாயங்காலம் அப்படின்னு வெளிலேருந்து பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு அழகான பொண்ணு, ரொம்ப அப்சரச, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய பொண்ணு. அவன் என்ன பண்ணுறானா அப்படி நடந்து போயிட்டு இருக்கா. பார்க்குறார், நேராக போய் பேச ஆரம்பிக்கிறார். இது போல் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்றா. சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் ஒரு ஷரத். என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ணாலும் நீங்கள் கேட்கக்கூடாது. நான் என்ன வேணால் பண்ணுவேன், ஆனால் நீங்கள் கேட்கக்கூடாது. ஆனால் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அடுத்த க்ஷணம் நான் கிளம்பிடுவேன். எதுக்கு உங்களுக்கு ஓகேவா அப்படின்றார். இவர் என்ன, சரி ஓகே, இவருக்கு என்ன விஷயம் எது தெரியாது இல்லையா, அதனால இந்த பிரம்மா வந்து வரம் கொடுப்பான். எப்படி கொடுப்பான்னா என்னன்னே தெரியாது. சரி ஓகே ததாஸ்துன்னுவான். ஏன்னா நீ என்ன போட்டுன்னா அவனுக்கு சந்தோஷம் தான் ததாஸ்துன்னுவான். அது போல் நான் இவர் என்ன, ஓகே என்ன வேணால் பண்ணிக்கோ, நான் ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டேன்ட்டான். இப்போல்லாம் கல்யாணம் அப்படி தான் நடக்குது. அந்த ஒரு இப்போ கல்யாணம் நடக்கிறதுலாம் அந்த நிபந்தனை, பொண்டாட்டி நான் வந்து ஆற்றுல என்ன வேணால் பண்ணுவேன், யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. அதான் இப்போ கல்யாணம் நடந்துட்டுருக்கு. இல்லைனா கல்யாணம் நடக்காது. இப்போ பிரகிருத்தமும் அதான் நடந்தது. எங்கே சாந்தனுக்கிட்டேருந்து இப்போ தான் அதுதான் நடந்துட்டு. அப்படியா என்னன்னா இதெல்லாம் சரி ஓகேன்னு காந்தர்வ திருமணம் பண்ணின்றா. நேராக ராஜ்யத்துக்கு கூட்டின்னு வரான். இருந்துட்டுருக்கா. ஒரு வருஷம் ஆகுது. முதல்ல ஒரு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறகு ராஜாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆஹா, நமக்கு சந்ததி உண்டாயிடுது அப்படின்னு. என்ன சந்ததி உண்டாயிடுது, ஆயிரம் காலத்து பயிராச்சு, சந்ததி உண்டாயிடுது. ரொம்ப சந்தோஷப்படுற. பட்ட உடனே அந்த குழந்தைய தூக்கிக்கிறா. நேராக வர அந்த கங்கையில் விட்டுறா. பக்கி ஈர்னாது அவனுக்கு, சாந்தனுக்கு. என்னடா அதுன்னு. இருந்தாலும் நம்ம வாக்கு கொடுத்துட்டுமே, அது கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, சரி ஓகேன்னு வாய மூடிட்டு இருக்கா. இது முதல் குழந்தை, ரெண்டாவது குழந்தை, மூணாவது குழந்தை, நாலாவது குழந்தை போயிட்டு, அஞ்சாவது குழந்தை போயிட்டு ஊரில் எல்லாருக்கும் பெரிய இதுவாச்சு. என்னன்னா அது மகாராஜாவுக்கு பிறக்கக்கூடிய யுவராஜா. இந்த யுவராஜா கொண்டு போய் இது கங்கையில் போட்டுடுறா. எப்படி இது நம்ம எப்படி ஜீர்ணிச்சுக்கிறது, நம்ம அடுத்த ராஜா யார், இவருக்கு வயசாகிடுதுன்னா அது யார் இருக்கா அப்படின்னு ஜனங்களுக்கு அவள் இல்லை. ராஜா இல்லைன்னா என்ன பண்ணுவானா, எதிரி நாட்டுக்காரன் நேராக வரும், போர் தொடப்பான், முடிச்சுடுவான், போயிட்டே இருப்பான். ஏன்னா ராஜா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறான். சரி ஒரு வாக்கு கொடுத்துருமே, சைலண்ட்டாக இருக்கான். எல்லோரும் வந்து சொல்கிறா இல்லை அப்படின்னு சைலண்ட்டாக இருந்துட்டு இருக்கான். 5, 6, 7 ஆகிடுது. அடுத்து கடைசியில் 8வது குழந்தை பிறந்தது. எப்படி 8வது குழந்தை கம்சன் சொல்லி தேவகிக்கு பிறகுதோ, அது எப்படி ஜாலங்கள் காமிச்சிதோ அது போல் 8வது குழந்தை பிறகுது. இந்த குழந்தை பிறந்தோடனே என்ன பண்ணுறான்னா, திருப்பி எடுத்துகிட்டு நேராக போகிறா. அந்த கங்கையில் போட போகும்போது அவர் சொல்கிறா, இரு அப்படின்னா. என்னன்னு, எதுக்கு இந்த குழந்தைய தான் கொண்டு வந்து நீ போட்டுருக்கேன், 7 குழந்தைய போட்டேன், நானும் பொருளை பொறுத்துட்டுருக்கேன். எல்லோரும் சொல்லுவாள், ஏதாவது ஒருத்தன் திட்டின்னு இருப்பான், கத்தின்னு இருப்பான், ஏதாவது சொல்லிட்டு நம்ம அதுலேயே பக்கத்தில் யாரும் இருப்பான், 2-3 தடவை பார்ப்பான். 4வது தடவை கோவப்பட்டு கொண்டு திட்டிடுவோம், இல்லை அடிச்சுடுவோம். நானும் பார்த்துட்டே இருக்கேன், எத்தனை தடவை இது மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு நம்ம கோவம் வருது இல்லையா. அதுபோல் அவர் அந்த 7 குழந்தை போட்டேன். சரி 8வது குழந்தை, இந்த குழந்தையாவது இருக்கட்டுமே அப்படின்னு கேட்குறான். நான் சொன்னேன் உங்ககிட்ட, என்கிட்ட நீ எதுவும் கேட்கக்கூடாது, கேட்டுட்டீங்க. அதனால் இனிமேல் நான் இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறேன், இந்த குழந்தையும் தூக்கின்னு போயிடுறேன். பிற்காலத்தில் கொண்டு வந்து உங்ககிட்ட கொஞ்சம் வளர்த்து நல்லபடியாக கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துன்னு போயிடுறா. அதுக்கு நடுவில் தான் வந்து இவன் வந்து அந்த மீனவ பெண் அவளை காதலிக்கிறான். அவளுக்கு பிறக்கிற சந்ததி தான் வருது. இப்போ இந்த பக்கம் வந்தோன்னா இந்த குழந்தை எடுத்துகிட்டு போயிட்டா இல்லையாவோ, எடுத்துகிட்டு போன குழந்தை 20 வருஷம் கழிச்சு கூட்டின்னு வந்து இவர் ராஜ்யத்துக்கு ஒரு சண்டைக்கு போயின்னு இருக்கார். போகிற வேலையை அவள் வரா. இந்த குழந்தைய பார்க்குறான். பார்த்தோன்னே யாருன்னா, இதான் உங்கள் பையன்தான், இவனுக்கு தேவபரதன்னு பேர், அவனை உங்ககிட்ட ஒப்படைக்கலான்னு வந்துட்டேன், நல்லபடியாக வளர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லா மகான்கள்கிட்ட சிஷ்யரிகம் பண்ணிவிட்டு நல்லா எல்லா வெல்வித்தையிலேருந்து எல்லாமே கற்றுண்டான். அந்த கற்றுண்டு நல்லா திறமசாலியாக வந்து திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறாவும். போனதுக்கப்புறம் அந்த அப்பயே நேராக கூட்டு போய் ஒரு ராஜா கூட சண்டையில் ஜெயிச்சுட்டு வரான். வந்ததுக்கப்புறம் அடுத்த யுவராஜா இவன் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் அந்த நேரத்தில் தான் வந்து சத்தியவத்தின்னு சொல்லக்கூடிய ஒருத்தி, அவளை மீனவ பெண், அவளை காதலிக்கிறான். அவள் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்ற அப்பா. கொடுக்க மாட்டேன்னு சொன்னோன்னே என்ன சொன்ன, எதனால் கொடுக்க மாட்டேன்னா, இல்லை நீ ஆல்ரெடி பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் தான் மூத்தவன், நாளைக்கு ராஜ்யம் ஃபுல்லாக அவங்ககிட்ட போய்டும், என் பசங்களை என்ன பண்ண சேனாதிபதியாவோ இது மாதிரி சின்னதாக இருக்கும், அது மாதிரி தான் வேண்டாம். அவளுடைய ஜாதகப்படி அவளுடைய புத்திரர்கள் வந்து ஆளுவார்கள் அப்படின்னு இருக்குது. இப்போ நீ என்ன பண்ண, பீஷ்மன்கிட்ட கொடுத்துட்டுனா நான் என்ன பண்ணுறது, வேஸ்ட்டாக போய்டுமே. ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல நம்ம ஜாதகத்திலே பார்க்குறது, திடீர்னு சுக்கிரதசை இந்த நேரத்தில் பார்த்தா நீ தொட்டதெல்லாம் பொண்ணாகும், நீ எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் நல்லா ஓடும் அப்படின்னு சொல்கிறாள். அதை விட்டு கொடுத்துருவோம்மா, நம்ம அந்த நேரத்தில் பிஸ்னஸ் பண்ணுவோம்ல, அது போல் ஜாதகத்தில் இருக்குது. நான் வந்து அதை நான் நம்புகிறேன், அதனால் உனக்கு கொடுக்கல, நான் வேறு ராஜா கிட்டே கொடுத்துக்கிறேன்றான். ஏன்னா அவள் அப்பா பொண்ணு நல்லா இருக்கணுன்றது. இப்போ இவன் திரும்பி வந்துடான், இல்லை எப்படி நம்ம வந்து பீஷ்மனை விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இவர் ரொம்ப சோகமாக இருக்காருன்னு தெரிஞ்சு இந்த தேவவிரதனா அப்பா கிட்ட போய் கேட்குறாரு, ஒன்றும் இல்லைன்றார். அப்புறம் விசாரிச்சா இந்த மாதிரி இந்த பொண்ணை லவ் பண்ணிட்டுருக்கார், அவளை இப்போ கல்யாணம் பண்ணிக்க பார்த்தா இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காவோ, அதனால்
இவர் வந்துட்டார், அதனால் மனசு ரொம்ப சலனமாக இருக்கார் அப்படின்னார். நேராக அவர் போய் கேட்டுனா, உனக்கு என்ன வேணும்? இந்த ராஜ்யம் தானே, நான் சொல்கிறேன், நான் இனிமேல் இந்த ராஜ்யத்து மேலே ஆசைப்பட மாட்டேன். இந்த ராஜ்யத்தை காப்பாற்றுற பொறுப்பு மட்டும்தான் இருந்து, ராஜ்யத்தை நான் ஆள மாட்டேன், ராஜாவாக மாட்டேன். ரெண்டாவது, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் பிரம்மச்சாரியாக தான் இருக்கேன். நான் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு குழந்தை பிறக்கும், அதுக்கப்புறம் தான் இந்த ராஜ்யம் வரும்ன்ற அது எதுவும் நீ கவலைப்படாத, நான் கல்யாணமே பண்ணிக்கலன்னு சபதம் பண்ணுறான். அவள் தாய் மேலே கங்கை மேலே சபதம் பண்ணுறான். அந்த சபதம் பண்ணுறதுனால அவருக்கு பீஷ்மர்னு பேர். எதுலேயுமே பற்று இல்லாமல் எதுவுமே, அதான் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் என்ன சொல்லணும், எதுவுமே பற்று இருக்கக்கூடாது, எம்பெருமான் மட்டும்தான் நமக்குன்னு இருக்கணும். அதுபோல் வேணாண்ணா எதுலையுமே பற்று இல்லாமல் இந்த ராஜ்யம் மட்டும்தான், அந்த ராஜ்யத்தை காப்பாற்ற வேண்டியது என்னோடய பொறுப்புன்னு இருந்தான். இதே தான் அவனுக்கு கடைசியில் தலைவலியாச்சு. என்னென்னா இதுவும் ஒரு பற்று இல்லையா, எம்பெருமான் திருவடியில் உழறது அது வேற பற்று, இது ஒரு ராஜ்யத்தை நான் பாதுகாக்கணும்னு சொல்லக்கூடியது என்னோடய பற்று. சரி, அப்படியே பற்று வச்சுட்டு இருக்க. கிருஷ்ணன் வந்து சொல்கிறான், நீ அதை விடு, நான் சொன்ன மாதிரி கேளுன்னு கேட்குறான். இல்லை நான் இந்த ராஜ்யத்தை விட மாட்டேன்னு பிடிச்சிட்டு இருக்கேன். அதனால தான் கடைசியில் அவருக்கு அந்த கதி இல்லையா. பீஷ்மர் பிதாமகர் ரொம்ப பெரிய விசேஷமானவர். என்னென்னா பீஷ்மர் சகா கிடக்கிறார் அம்பு படுக்கையில். அப்போ தர்மனை கூப்பிட்டு சொல்கிறாரான் கிருஷ்ணர். பீஷ்மர் கிளம்ப போகிறார், உத்தராயண புண்ணியகாலம் வரப்போது. இப்போ பொங்கல் வருது இல்லையா, பொங்கல் வந்துன்னே நான் உத்தராயண புண்ணியகாலம் ஆரம்பிக்கிறது நம்ம பார்க்குறோம் இல்லையா. தேவர்களுக்கு பகல் பொழுது அது ஆரம்பிக்கிறது. இப்போ இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் தேவர்களுக்கு. அதனால் இந்த மாதத்துக்கு பிரம்ம முகூர்த்தம்னு பேர். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் என்ன பண்ண, பெருமாளை சேவிக்கிறது விசேஷம். அதனால் கத்தால் 4:30 மணிக்கு வந்து பெருமாளை சேவிக்கிறோம், அது விசேஷம் இன்றைக்கி. அப்போ உத்தராயண காலம் வருது. உத்தராயண காலம் வந்துன்னு அவர் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு முன்னாடியே அவருக்கு அம்பு படிகளை படுத்துட்டுருக்கார். உத்தராயண புண்ணிய காலத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அந்த உத்தராயண பிள்ளை தான் கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டார். அந்த முடிவு பண்ண உடனே கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்னா, தர்மரை கூப்பிட்டு, யாரை கூப்பிட்டு, வேறு யாருமே இல்லை, தர்மரை கூப்பிட்டு, தர்மம் போக போகிறது போய் கற்றுக்கொண்டார். இப்போ தர்மர் அவர் பேர் யுதிஷ்டர்னு பேர், ஆனால் அவனுக்கு தர்மன்னு பேர் இல்லையா. தர்மன் தான் நம்ம கூப்பிடுவோம். அந்த தர்மனுக்கே நீ தர்மம் தெரிஞ்சுக்கோ போ அப்படின்னு சொல்லி பீஷ்மர்கிட்ட அமைச்சார்னா, அப்போ எவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்கணும், அவர் எவ்வளோ பெரிய மகானாக இருக்கணும். அப்படிப்பட்டவர் அந்த பீஷ்மர். அந்த பீஷ்மர் என்ன பண்ணுறாருன்னா, கடைசி வரை ரொம்ப வயசான பிதாமகா, தாத்தா கொள்ளு தாத்தா அது வரைக்கும் இருந்துட்டு போயிருக்காருன்னா, கடைசி வரைக்கும் இருமானா இந்த 8 வசுக்களோட மொத்த ஆயுசும் இவர் மட்டும் எடுத்துக்கிறார். அதனால் இவ்வளோ தூரம் இருந்திருப்பார். அந்த அஷ்டவசுக்கள் இருக்கக்கூடிய இந்த பீஷ்மர். இந்த பீஷ்மருக்கு வந்து முன்ஜென்மம் என்னென்னா பிரபாசான்னு சொல்லக்கூடிய ஒரு வசு. அவர் அந்த வசு இதுபட்டவர்கள். இந்த மாதிரி ஆதித்யர்கள்னு சொல்லக்கூடிய 12 பேர், ஏகாதச ருத்ரர்கள்னு சொல்லக்கூடிய 11 பேர், அஷ்டவசுக்கள், 2 அஸ்வினி தேவர்கள், இவெல்லாம் சேர்ந்தால் 33 பேர். இவ எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு தேவகணம். அந்த தேவகணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோடி பேர் இருக்கக்கூடியவர்கள் உபதேவதைகள். அந்த உபதேவதைகளை சேர்த்து 33 கோடி தேவர்கள். இவர்கள் அமரர்கள். அவர்களுக்கு இவன் என்ன பெருமாள் என்ன பண்ணான், முன் சென்று அப்படி 33 பேர் கோடி பேர் இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு கஷ்டம் தான். யாருன்னா இவன் தான் போய் முன்னாடி நிற்கக்கூடியவன். வேறு யாராலும் கஷ்டத்தை, தேவர்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய யார், பெரிய பெரிய ராட்சசாலாக இருக்கணும், அவள் பெரிய பெரிய வரம் எடுத்துருக்கணும். அந்த வரத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய யாருன்னா எம்பெருமான் மட்டும்தான். அதனால் அவன் முன் போய் நிற்கக்கூடியவனா. 33 அமரருக்கு முன் சென்று அவனா அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சதுன்னா முன்னாடி போய் நிற்கக்கூடியவர். நம்மளே சொல்லுவோம், நம்ம சொந்தக்காரால் சொல்லுவோம், மாமா இருக்கா, சித்தப்பா இருக்கா, பெரியப்பா யாராக இருக்கா, சொந்தக்கார ஒருத்தருக்கு ஒன்று இருப்பா இல்லையா. அதில் ஒருத்தர் மேலே கொஞ்சம் அதீதமான பிரேமம் இருக்கும் இல்லையா. அவனை நம்ம மேலே ரொம்ப பாசம் வச்சுட்டுருப்பான். ஏதாவது ஒரு கஷ்டம்னா அவன் முன்னாடி வந்து நின்றுடுவான். இதை பிரச்சனை அப்படின்னா முன்னாடி வந்து நின்றுடுவான். அது போல் என்னென்னா இந்த தேவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எம்பெருமான் வந்து முதல் நிற்கிறானா, நான் தானே வந்து நிற்கிறானா. அதான் எம்பெருமானோட விசேஷம். என்ன பார்த்தோம், ஒரு அவதாரம், ஒரே ஒரு அவதாரம். என்ன, ஒரே ஒருத்தனுக்காக, பிரகல்லாதனுக்காக ஒரே ஒரு முகூர்த்த காலம், ஒரு அவதாரம், ஒருவனுக்காக ஒரு முகூர்த்தத்தில் எடுத்தது நரசிம்ம அவதாரம். பக்கத்தில் இருக்கார் இல்லையா. அப்படிப்பட்ட பெருமாள். ஏன்னா ஆதி மூலமே அப்படின்னு ஒரு யானை கத்தினதுக்கு அங்கே வைகுண்டத்திலேருந்து ஓடி வராராம். எப்படி ஒரு வராராம், கருடனுடைய வேகம் போரலையாம், கருடனை விட்டு ஓடி வராரு. சக்கர ஆயுதம் பின்னாடி துரத்திட்டு வருது, நேராக வந்து ஓடி வந்து அவன் கையில் உட்காடுறது சக்கராயுதம். ஏன்னா அந்த அளவுக்கு வேகமாக போகிறான். என்ன ஒருத்தன் கூட்டுட்டான் அப்படின்னா எங்கன்னா இது ஆதி மூலமேன்னு கூட்டுது. யார் ஆதி மூலம்னா, இந்திரலோகம் போச்சு, பிரம்மலோகம் போச்சு, எல்லாரும் பண்ணா. நான் ஆதி மூலம் இல்லை, யார், நான் வைகுண்டம் போச்சு. இந்த சப்தம் நேராக வைகுண்டத்துக்கு போச்சு. இந்த தப்போ பலம் ஒன்று இருக்குது, தபஸ் பண்ணுறவா இருக்கா இல்லையா, இவள் தபஸ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா. இந்த தபஸுக்கு அவள் ஏன் இறங்கி வரணும், ஏதோ நீ பண்ணிட்டு போனா பாட்டு இருக்குன்னு இருக்கலாம் இல்லையா. இன்னும் இந்த தப்போ பலன் என்ன பண்ணும் தெரியுமா, அவளை போய் வாட்டி எடுக்கும். யாரை குறித்து தப்பம் பண்ணுறாரோ, இப்போ பிரம்மாவை குறித்து நான் தப்பம் பண்ணேன்னா நான் பண்ணக்கூடிய அந்த தபஸ் என்ன பண்ணேன்னா, அந்த தபஸ் நேராக அந்த பவர் நேராக போய் பிரம்மாவை போய் உடுக்கும்.
இங்கே ஒருத்தன் தப்பம் பண்ணிட்டு இருக்கான், அவனை நினச்சிட்டு நீ என்ன இங்கே உட்காந்துட்டு இருக்கேன்னு மேபி கொஞ்ச நேரம் தள்ளி போடலாம். அந்த தள்ளி போட்டால் கூட அவன் வந்தாகணும், வந்து அந்த என்ன வரணும்னு கேட்டாகணும். கொடுக்குறான் கொடுக்கல, அது மாற்றி கொடுக்குறான், எதுவும் இருக்கலாம். நிறைய பேர் பார்க்குற பிரம்மா நிறைய பேர்ட்டு கேட்குறா, என்ன சாகாவரம் சஹசிர கவச்சன்னு பார்த்தோம், என்ன சாகாவரம் கொடுன்னா, அது மாதிரி ஒவ்வொருத்தர் சாகாவரம் கொடுத்தா அதை மாற்றி மாற்றி கொடுக்குறா. ஆனால் கொடுத்தாகணும் இல்லையா? அப்படி கொடுக்கக்கூடியது பிரம்மா வரைக்கும் எல்லோரும் கொடுக்கக்கூடியது என்னவோ அதுதான். ஆனால் ஆதி மூலமேன்றது யார்? எம்பெருமான். அந்த ஆதி மூலமேன்ற அந்த சப்தம் என்ன பண்ணுறதுன்னா நேராக வைகுண்டம் வரைக்கும் போச்சான், மற்ற லோகத்துலாம் போச்சான். யாரும் நாங்கள் ஆதி மூலம் இல்லை, ஆதி மூலம் வேறு இருக்கேன் மேலே இருக்கான், அது வைகுண்டது தான் போனோம், அண்டத்தையும் தாண்டி போனோம், அண்டத்தையும் தாண்டி வைகுண்டது வரைக்கும் போச்சு. அவன் கிளம்பி வரான், இவாளால் முடியல, கருடனால் முடியல, சக்கரத்தாழ்வார் முடியல, யாராலையும் முடியல. இவர் போயிட்டே இருக்கான். முதல்ல என்ன பண்ணால் கருடு மேலே ஏறி உட்காந்து காலால் உதைக்கிறான் பெருமாள். நம்ம மாடு பசு மாடு வந்து வண்டி ஓட்டுறோம் இல்லையா, ஓடும் மாதிரி நான் வாழை பிடிச்சி ஒரு சுதுக்கு திருவோம் இல்லையா, குதிரை எதனா பின்னாடி ஒரு அடி அடிப்போம், அந்த அடித்தா ஓடுறதில்ல. அது போல் காலை அவர் அமுக்கு அமைக்கினானா, பல மடங்கு வேகமாக போனானா, அதுவும் போகலையாம், அவனே போனான். அப்படியாக எம்பெருமான் என்னன்னா, அது ஒருவனோ ஒரு கூட்டமோ இல்லை 33 கோடி தேவர்களோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நிற்கக்கூடியவன் எம்பெருமான், அது விசேஷம். அப்படியாக இப்படி 33 அமரருக்கு முன் சென்று நிற்கக்கூடியவன் இருந்தான். அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சுதான். ஏன்னா யாரால் ஒரு ராட்சசால ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன், ராவணன், மகாபலி, நிறைய பேர் முன்னாடி கதையெல்லாம் பார்த்தோம். எல்லாரும் என்ன பண்ணானா, தேவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பா. தொந்தரவு கொடுக்கும்போது பெருமாள் வருவான், வந்து என்ன பண்ணுவானா, அவளுக்கு உதவி பண்ணுவான், இல்லை ஒன்று சம்ஹாரம் பண்ணுவான், இல்லைனா அவளுடைய நிலை கொலை செய்துடுவான். இது ரெண்டு ஏதாவது ஒன்று பண்ணுவான். அப்படி பண்ணக்கூடிய முன் சென்று கப்பம் தவிர்க்கும்னா, இந்த 33 கோடி தேவருக்கு பிரச்சனை வந்தால் என்ன வரும்? முதல்ல நடுக்கம் வரும் இல்லையா? இப்போ ராவணாசுரன் வரான் தேவலோகத்துக்கு அப்படின்னா இந்திரனுக்கு எப்படி இருக்கும்னா தூக்கி வாரி போடும். நம்ம ஏற்கனவே இந்த ராவணாசுரன் கிட்ட போய் ஆஞ்சநேயரோட ஒரு சம்பாஷணை பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? நீ யார் அப்படின்னு கேட்குறான் ராவணன் ஆஞ்சநேயர்கிட்ட. சரி, நான் யாருன்றது விடு, உனக்கு இந்த கார்த்திகை வீரார்ஜுனன் தெரியுமான்னு கேட்டாரான். வெப்பம் கொடுக்கும் விமலா. ராவணனுக்கு அப்படியே வேர்வை கொட்டுறது. என்னன்னா, என்ன கார்த்திகை வீரார்ஜுனனா அப்படின்னா என்னன்னா, அவனை அப்படி தூக்கி அவனோட கக்கத்தில் வச்சுருந்தான் கார்த்திகை வீரார்ஜுனன். சரி, அது விடு. அந்த கார்த்திகை வீரார்ஜுனனை உபசம்ஹாரம் பண்ணார் இல்லையா? சம்ஹாரம் பண்ணுறது மற்றவாளை. இது கார்த்திகை வீரார்ஜுனன் பெருமாளுடைய அவதாரம். அப்போது அந்த அவதாரத்தை இன்னொருத்தர் என்ன பண்ண, சம்ஹாரம் பண்ண, உபசம்ஹாரம் பண்ண, தனக்குள்ளே எடுத்துன்றது இல்லையா? அந்த கார்த்திகை வீரார்ஜுனனை ஒருத்தர் உபசம்ஹாரம் பண்ணார் தெரியுமானா, தூக்கி வாரி போட்டுதான் அவனுக்கு உபசம்ஹாரம். அவரையேவா? அவன் நமக்கு தண்ணி காட்டினவனாச்சே, ஏன்னா ஜலத்தில் தானே பிரச்சனை, ஜலத்தில் அது தண்ணி காட்டினவனாச்சே, அவனை ஒருத்த உபசம்ஹாரம். அது யார் அப்படின்னா, அதுதான் பரசுராமர் அப்படின்னா. சரி, அது விடு. அந்த பரசுராமர் ஒருத்தர் உபசம்ஹாரம் பண்ணார் இல்லையா? யாருங்க? அவர் தான் ராமர். அந்த ராமன் தான் வந்துட்டு இருக்கான். அப்போயாவது அவன் புரிஞ்சு சரண்டராயிருந்தான்னா ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதையும் மீறி இருந்திருக்கான். எதனால் அப்படின்னா, இவன் ஜெயன் திரும்பவும் நான் மோட்சத்துக்கு போகணும், என்னோடய வாயில் நான் காப்பாற்றணும், அங்கே நான் போயே ஆகணும்னு குதிக்கிறான். ஆச்சரியமான விஷயம்தான். அப்படியாக இவன் எதிரிகளுக்கு வெப்பம் கொடுக்கக்கூடியவன். அதான் பார்த்தோம், பகாசுரனை பதம் பண்ணா எப்படின்னா முழுகிட்டான். என்ன பண்ண, உள்ள ஒரு வெப்பத்தை கொடுத்தான், வாய் திறந்தோன்னே எகிரி குடிச்சு வெளில வந்தான். வெளில வரும்போதே அந்த கொக்கோட பல்லு பிடிச்சான், கிழிச்சான். புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை. புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை ராவணனை கிள்ளி, 2 பேரும் சாதாரணமாக அசால்ட்டாக கொண்டான் அப்படின்னா. அப்படிப்பட்டவன் கப்பம் தவிர்க்கும். இவன் கப்பத்தை தவிர்க்க நடுங்க. தேவர்களுக்கு எப்பெல்லாம் நடுக்கம் வருதோ உடனே எம்பெருமான் அப்படின்வா, அந்த எம்பெருமான் வந்து காப்பாற்றுவான். அப்படி அந்த நடுக்கம் அவளுக்கு போகிறது இல்லையா? அப்படி போகக்கூடியவன் கப்பம் தவிர்க்கும். கலியே துயிலழாய். கலியே அப்படின்னா நல்ல மிடுக்குடையவனே, நல்ல மிடுக்குண்டான். இந்த நல்ல சில பேர் வந்து பலசாலிகள்லாம் இருப்பா, சில பேர் நல்லா பராக்கிரமசாலிகளாக, சில பேர் நல்லா இந்த வித்தியில் நிறைய சேர்த்தவளாக இருப்பா. அவளாம் எப்படி இருப்பா? நல்லா மிடுக்காக இருப்பாள். எனக்கு தெரியும், நான் யார் தெரியல அப்படின்னு ஒரு மிடுக்காக இருக்கக்கூடியது. சிலதெல்லாம் அந்த கம்பீரம்னு பேர். இப்போ யானை பார்த்தோம், முந்து மதகளிட்டன் ஓடாத தோல் வலியன். ஆனால் நந்தகோபன் எப்படின்னா உந்து மதகளிட்டன், யானை போல. களிற்றுன்னா ஆண் யானை, ஆண் யானை போல இருக்கக்கூடியவன். ஓடாத தோல் வலியன், அவன்னா நின்னான்னா தெரியும் அப்படி இருக்கும். அப்படிப்பட்டவன். மந்தமதி பார்த்தோம், மகாபலி சக்கரத்தினுடைய பையன் மந்தமதி. அவன் யானை போல இருந்தான், அவன் தான் குலையாப்பீட்டமாக மாறினான் சாபத்தினாலன்னு பார்த்தோம். அப்படியானா இவெல்லாம் நல்லா ஜம்முன்னு இருக்கக்கூடியவா. அப்படிப்பட்டவன் எம்பெருமான். கலியே நீ துயில் எழ வேண்டும், நீ தூக்கத்தை விட்டு எழ வேண்டும் அப்படின்னு சொல்லி அவனை எழுப்புறான். செப்பமுடையாய் விரலுடையாய், நீ செப்பமுடையவன், நேர்மை உடையவன். ஏன் இந்த இடத்துல நேர்மைன்னு சொல்லணும் அப்படின்னா, நீ எனக்கு நேற்றுக்கு என்ன சொல்லியிருக்க மீட்டிங்கில்?
நான் பறைன்னு சொல்லக்கூடிய வாத்தியங்கள்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், சொன்னல, சொன்னதை செய்யணுமா இல்லையா, நீ நேர்மையானவனே அப்படின்னு பாராட்டின என்ன அர்த்தம், நீ உடனே வந்து என்கிட்ட கொடுக்கணும்னு அர்த்தம். இதெல்லாம் டாக்டிக்கலாக உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். சில பேர்கிட்ட போய் கேட்கணும், உள்ளே போய் பைசா கேட்கும்போது என்ன பண்ணுவான், பா உங்களை மாதிரி ஒரு தர்ம பப்பு யார் இருக்கா சுவாமி ஊரில் அப்படின்னு போய் நின்னோன்னு வச்சுங்களேன், அவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் இலகுவான். அப்போ பைசா கேட்டானா, இந்தா சரி போ கொடுன்னு கொடுப்பான். 10,000 இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு 8,000 5,000 கொடுப்பான் இல்லையா, அதெல்லாம் அது கொஞ்சம் லைட்டாக ஏற்றி விடுறது. அது எதுனா செப்பமுடையானி நல்ல நேர்மையுடைய கூடியவன், எம்பெருமான் நேர்மையுடைய கூடியவன் அப்படின்னா, அதுவும் யார் எல்லா அவதாரங்களையும் அதிகமாக நேர்மையாக இருக்கு யார் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். இல்லை, கண்ணன் நிறைய வருவா. ஏதா பொய் சொன்னவன் தாண்டா அவன், வாயத்திறந்தாலே பொய் சொல்லுவான். சில பேர் இருப்பாள் வாயத்திறந்தா பொய் சொல்லுவான், யோசிக்கவே மாட்டா, பொய் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவளுக்கு என்னென்ன ரத்தத்தில் ஊறி போயிடும். பொய்ன்றது சுச்சுவேஷன் நல்லா இருந்தால் கூட, சந்தர்ப்பம் நல்லா இருந்தால் கூட டக்குன்னு வாயில் போய் வந்துடும். ஏன்னா அது பொய் சொல்லியே பழகிடுவான். ஆனால் இவன் சொல்லக்கூடியது எல்லாமே பொய் சொல்லிருக்கலாம், ஏமாத்திருக்கலாம். இதெல்லாம் எதுக்காகனா தர்மத்துக்காக. அப்போ தர்மத்துக்காக ஒரு விஷயம் பண்ணும்போது அது அதர்மம் ஆகாது. அதை தான் சொன்னால் கர்ணன்கிட்டையும் சொன்னால் பீஷ்மன்கிட்டையும் சொன்னான், நீ இருக்கிற இடம் தப்பு, நீ பண்ணக்கூடிய காரியம் தப்பு, அந்த தப்பு பண்ணாத, அதை பண்ணாமல் நீ இந்த பக்கம் வா அப்படின்னு சொன்னது நான் சொன்னது தான் தர்மம். எது தர்மம்? வேதம் எதை சொல்கிறதோ அதை செய்கிறது தர்மம். வேதம் எது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை செய்யாமல் இருக்கிறது தர்மம். அப்போ வேதம்ன்றது யார்? எம்பெருமானோடைய மூச்சிலேருந்து வந்தது. அது எம்பெருமான்கிட்டேருந்து வேதம். அது நான் சொல்கிறது தானே வேதம். நான் சொல்கிறேன் நீ வா அப்படின்றான். கேட்கல. அந்த பந்த பாசம் என்ன பண்ணுறது, அவள் அந்த பக்கம் ஈத்துன்றது. கர்ணன் நான் துரியோதனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், பீஷ்மன் நானும் துரியோதனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். என்னென்னா அவன் பீஷ்மருக்கு என்னென்னா தன்னுடைய அந்த ராஜ்யம் வந்து பறிபோயிடக்கூடாது, யார்கிட்டையும் போயிடக்கூடாது அப்படின்றதில் இவருக்கு குறி. இவனுக்கு என்ன, துரியோதனன் ராஜாவாகணும், யுவராஜாவாகணும், அப்புறம் ராஜாவாகணும். திருதராஷ்டனுக்கு அப்புறம் அவனுக்கு தான் பட்டம் வரணும், இவாளுக்கு வரக்கூடாது, பாண்டவாளுக்கு வரக்கூடாது. என்ன பாண்டவா எதிரி ஆகிட்டான், நடுவில் அந்த ஒரு சண்டைனால எதிரி ஆகிட்டான். அதனால் என்ன பண்ணிட்டேன்னா நான் அதை விட்டு வரமாட்டேன்னா. கர்ணனுக்கும் விஷயம் தெரியும், பீஷ்மருக்கும் விஷயம் தெரியும். ஆனால் அவளை வர முடியாத காரணம் என்னென்னா அவளுடைய அந்த பற்று இருக்கக்கூடாதுன்னா. அந்த பற்றை வந்து விட்டு வான்னு கூப்பிட்றான். ஏன்னா நான் தர்மம் சொல்கிறேன். அதனால் அவன் பண்ணக்கூடிய, கிருஷ்ணன் பண்ணக்கூடிய எல்லா காரியங்களும் என்னென்னா தர்ம காரியங்கள். அதனால் அதான் பார்த்தோம், கிருஷ்ணன் வந்து 16,000 கோபியர்கள், 8 அஷ்ட பாரியக்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. இவாள்கள் கல்யாணம் பண்ணியிருந்தால் கூட அவன் யாருன்னா நைமிஷ்டிக பிரம்மச்சாரியம். நைமிஷ்டிக பிரம்மச்சாரி மட்டும் இல்லை, நல்ல பக்காவாக இருக்கிறார். இது வந்து சில பேர் சொல்லுவாள் அவன் பிரம்மச்சாரி தான் பேருக்குன்னுவான். அது மாதிரி இல்லாமல் நைமிஷ்டக பிரம்மச்சாரி, நல்ல பிரம்மச்சரியத்தை அப்படியே வச்சுருக்கான். ஏன்னா இவன் எல்லாருக்கிட்டையும் அவன் பண்ணது ராசக்கிரீடை, ஸ்ருங்காரம் இல்லை அப்படின்றது சொல்லு. அப்படியாக இவன் என்ன செப்பமுடையாயினா நீ நேர்மையுடையவனாச்சே. யார்? கண்ணா நீ எப்படிப்பட்டவன், நீ நேர்மையுடையவனாச்சே. விட்டு கொடுக்க மாட்டிய, விளையாடுவான், நம்ம கொஞ்சம் விட்டான்னா நம்ம மேலே ஏறி குதிப்பான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் நம்மளை காக்க வைப்பான். எம்பெருமான்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் தான், மற்ற தேவதைகள்கிட்ட இல்லாத விஷயம் எம்பெருமான்கிட்ட விஷயம் என்னென்னா அவன் நல்லா சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். அதான் எம்பெருமான்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம். அந்த சோதனையிலும் இவன் என்னை நம்பிக்கிட்டு இருக்கானா, நான் கொடுப்பேன்னு எண்ணிட்டு இருக்கானா. அதனால் ஒன்றை தவிர எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. மாமேக்கம் சரணம் பிரஜா, நான் உன் காலில் சரண் அடைஞ்சிட்டேன். ஏக்கம் சரணம் பிரஜா, நீ சொன்ன மாதிரி தான் செஞ்சுருக்கேன். ஏக்கம் சரணம், ஒன்றை மட்டும் சரண் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா நமக்கு மோட்சம் கொடுக்கக்கூடியவன் மாசுச்சகா, நான் உனக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியன்றேன். அப்படிப்பட்ட வேணாம் நிறைய சோதிப்பான் நம்மக்கிட்டே. நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அந்த கஷ்டத்துலேயும் ஒரு கஷ்டத்தை கொடுப்பான். அப்போ கூட என்ன பண்ணுவோம், பெருமாளை என்னடா இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு தான் கேட்கணுமே தவிர நீ எனக்கு வேண்டாம், நீ எனக்கு வந்து கொடுக்கல, நான் வேறு தெய்வத்துக்கு போகிறேன். அது நிறைய பேர் இருக்கா, எனக்கு இது கொடுக்காதவா நீ இன்னும் தெய்வத்துக்கு போகிறேன், அது கிடச்சிட்டா கிடச்சிருக்கு. இதில் விசேஷம் அவனுக்கு என்ன தெரியலன்னா சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சது. நீ எந்த தேவத்துக்கிட்ட போய் என்ன கேட்டாலும் அது உனக்கு கொடுக்கக்கூடிய உள்ளே இருக்கிறது கேசவன். அந்தரியாமியாக இருக்கக்கூடிய பிரம்மா வரைக்கும் உள்ள அந்த இப்போ பிரம்மா வந்து ஒரு வரம் கொடுக்குறாருன்னா அந்த வரம் கொடுக்குறது பிரம்மா அப்படின்ற பேரில் பெருமாள் தான் கொடுக்குறான். இப்போ இந்த வரம் கொடுத்து என்ன பண்ணுறான், அவனை வச்சு அதை வச்சு ஒரு லீலை முடிக்கிறான்னா எதனால் அந்த லீலையெல்லாம் பண்ணுறான்? ஏன்னா இந்த உலகமே லீலா விபூதி. பெருமாளுக்கு ஒரு விளையாட்டுக்காக இருக்கக்கூடிய நித்திய விபூதி அது வைகுண்டம், இது லீலா விபூதி. இங்கே அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், லீலை தான் பண்ணிட்டு இருக்கான். எங்கே அங்கே ஆரம்பித்து இங்கே கிருஷ்ணாவதாரம் வரைக்கும் லீலை தான் பண்ணிட்டு இருக்கான். அதனால் அந்த லீலைகள் இதில் விசேஷம். அந்த லீலைகள் முக்கியமாக என்னதுன்னா இல்லை ஏமாத்துற மாதிரி ஏமாத்துறது, பொய் சொல்கிற மாதிரி பொய் சொல்கிறது, திருடுற மாதிரி திருடுறது, இதெல்லாம் என்ன பண்ணுறான்னா அவன் எம்பெருமான் ஒரு லீலா விபூதியாக பண்ணிகிட்ருக்கான். அதை பண்ணி அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறான். இதே கிருஷ்ணாவதாரத்தில் எத்தனையோ பேருக்கு மோட்சம் கொடுத்தான் இல்லையா, கொடுத்துருக்கான் இல்லையா.
ஒரு மோருக்காரிக்கு மோட்சம் கொடுத்தான். பரவாயில்ல, அது கூட ஏற்றுக்கலாம். அவள் வச்சுன்னு அந்த குடத்துக்கு கொடுத்தான். அவள் கேட்குறா, எனக்கு கொடுத்தா போகாது, இந்த குடத்துக்கும் கொடுங்க. ஏன்னா அவளுக்கு விசேஷமானது அதுதான் இல்லையா? நம்ம பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறதுல ஒரு விசேஷம் உண்டு. நிறைய பேருக்கு என்னென்னா என்ன வேண்டிக்கிறதுனே தெரியாது. திடீர்னு பெருமாள் வந்து நம்மக்கிட்ட நின்றுட்டானா என்ன வேண்டிப்போம்? யோசிப்போமா? மோட்சம் தான் கேட்போம் இல்லையா? பட் அந்த நேரத்தில் நமக்கு என்ன தோணுன்னு தெரியாது இல்லையா? இது விசேஷமாக ஒரு கதை சொல்லுவாள். ஒரு பெரிய திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்தில் எல்லாரும் வரவா அத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கா. ஒரு குடும்பம் அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கா. பரவாயில்ல, எல்லாரும் சாப்பிட்லாம். 10 நாள் பிரம்மோற்சவம். இந்த பிரம்மோற்சவத்தில் வரவா அத்தனை பேரும் சுவாமிகள் யாராவது வந்தாங்கன்னா வேத விற்பனர்கள் இல்லைன்னா பிரபந்தம் விற்பனர்கள் இவெல்லாம் வரான்னு அவளை கூட்டில் தடி பண்ணி சாதம் போட்டுருக்கான்னு வச்சுக்கோங்க. ததி ஆராதனைன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கான். நல்லா நித்திய ததி ஆராதனை 10 நாள் காத்தால நைட்டு 2 வேலையும். இவன் என்ன பண்ணுறான்னா நிறைய பல வருஷமாக பண்ணிட்டு இருக்கா. பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆஹா, ஏன்னா பெருமாளுக்கு என்னென்னா தன்னை விட தன்னுடைய பக்தர் மேலே அன்பு வச்சுட்டு இருக்குவான். தன்னுடைய பக்தர்கள் என்ன பண்ணான்னா இவன் நல்லா கவனிச்சிருக்கானே, இவனுக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுப்போம்னு சொல்லி நேராக போய் அவன் அந்த ஆத்துக்காரர்கிட்ட போய் சொன்னான். நீ பண்ண எல்லா விஷயம் புருஷன் பொண்டாட்டி 2 பேர் சேர்ந்து சேவை பண்ணிட்டு இருக்கான். இந்த ஆத்துக்கார்கிட்ட போய் கேட்குறான், இது போல் நீ பண்ண காரியத்தை நான் ரொம்ப மெச்சிட்டேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்குறான். ஐயோ, எனக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியல, நான் வேணா எங்கள் மாமிக்கிட்ட போய் கேட்டு வந்துட்டு மாட்டேன்னா. சரி, ஓகே, போய் கேட்டுட்டு வாடினா. நான் உள்ளே போய் மாமிக்கிட்ட போய் கேட்டுட்டு வரேன், என்ன வேணுமா. அதாவது குறையாத தொடப்பம் இருக்கு இல்லையா? நம்ம பெருக்க என்ன ஆகும்? இவ்வாறு ததியாரணம் பண்ணோம், பெரிய ஹாலு, 10 பேர் 100 பேர் சாப்பிடுவா, எல்லாம் பெருக்கினு என்ன ஆடுதுன்னா 2 நாளுக்கு ஒருத்தோட தொடப்பம் காலி ஆகிடுது இல்லையா? அது மாதிரி தேயாத தொடப்பம் வேணும்னு கேட்குறான். நம்ம என்ன கேட்கணுன்னே தெரியல. என்ன பண்ண, நமக்கு மோட்சத்தை கொடு, இந்த மாதிரி ஆஞ்சநேயர் மாதிரி அடுத்த பிரம்மா பதவி கொடு, இது மாதிரி எவ்வளோ இருக்குது இல்லையா? இல்லை, தேயாத தொடப்பம் கொடு, கரையாத முறத்தை கொடுனானா. இவாளுக்கு என்ன கஷ்டம்? தளிவு பண்ணுறதுக்கு தளிவு பண்ணிடலாம், எல்லாம் முடிச்சு இந்த எச்சப்பரட்டி அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொண்டு போய் குப்பையில் கொடுக்க ரொம்ப கஷ்டம். அந்த நேரத்தில் நமக்கு என்ன தோணும்னா இந்த மாதிரி தான் தோணும். பெருமாள்கிட்ட கேட்கும்போது நம்ம என்ன கேட்கும்? இந்த பென்சில் கொடு, ரப்பர் கொடு, இல்லை அந்த ஒரு வாங்கலான்ட்டு கொடு, காரு கொடு, பில்டிங் கொடு, இதெல்லாம் என்னன்னா அந்த தொடப்பு மாதிரி தான். நம்ம பெருமாள் என்ன வேண்டிக்கணும்னா மோட்ச பிராப்தி தான் கேட்கணும். வேறு என்ன இருக்குது? இவ்வுலகத்துக்கும் அது கொடுக்கக்கூடியது, அவன் கொடுக்கக்கூடியவன். இந்த உலகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கக்கூடியவன் அவனா இவன் ஒருத்தன் தான். இந்த மோட்ச பிராப்தி வேறு யாராலும் கொடுக்க முடியாது. சரி, மோட்சம் கொடுத்துட்டான், நான் சரணாகதி பண்ணிட்டேன். அப்போ இருக்கிற பிராரப்தம் என்ன ஆகும்னா பிராரப்தம் குறையாது. இருக்கிற பிராரப்தம் அப்படியே தான் இருக்கும். போழ பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் அப்படின்னா எதனால் இதில் அப்படியே அழிஞ்சு போயிடுமானா? இல்லை, அதை அப்படியே குறைச்சிடும். என்ன பண்ணுவான்னா, ஏற்கனவே சொன்னேன், நாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒத்திரிட வந்து எடுத்துன்னு போயிடலாம், கஷ்டமாக இருக்குது, சாப்பிடல, பட்னியாக தூங்குகிறோம். அதே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பையன் வரான், அந்த பையனுக்கு கொடுக்குற என்ன இருக்குது? அதே பட்னி தான், ஆனால் கஷ்டம் இருக்கா? அது கஷ்டமாக இருக்காது. அப்படி பண்ணக்கூடியவன் எம்பெருமான். சரி, எம்பெருமான சரணாகதினா இந்த பிராரப்தம் இருக்கும். ஆனால் அந்த பிராரப்தம் எப்படி இருக்குன்னா நமக்கு அனுகூலமாக இருக்கும். இல்லை தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போன மாதிரி இருக்கும். அர்ஜுனனுக்கு என்ன பண்ணால் அந்த நாகபானம் அது ஒரே ஒரு இதை தான் பிரயோகம் பண்ண முடியும். பிரயோகம் பண்ணால் தேர ஒரு அழுத்தினான். என்ன அழுத்தினா கொஞ்சம் கீழே பூமிக்குள்ளே போயிடுது. இந்த நெத்தியில் பட வேண்டிய அந்த நாகாஸ்திரம் கிரீடத்தில் பட்டுடுது. கிரீடம் போயிடுது, பிரச்சனை இல்லை, வேறு கிரீடம் வாங்கிக்கலாம் இல்லையா? அதான் இவன் மேலே பட்டிருந்தா அதுதான் பெருமான் வருவான். அப்படிப்பட்டவன் அவன் சோதிப்பான், கஷ்டத்தை கொடுப்பான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் அந்த கஷ்டத்துலேயும் நீ என்ன நினைக்கிறியான்னு தான் நினைப்பான், வேறு இன்னும் நினைக்குவான். எவ்வளவோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. என்னோடய எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 4 வருஷம் ஆற்றுலேயே தான் இருந்தேன். ஒருத்தர்கிட்ட போய் ஒரு 100 ரூபா கொடுன்னு வாங்க வைக்கல எம்பெருமான். அதுக்குண்டான ஏற்பாடு என்னென்னவோ அப்பப்போ பண்ணான். அது எம்பெருமான் நம்பிட்டு இருந்ததுனால, அதனால தான் இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கேன். எம்பெருமான் அப்படியாக என்ன பண்ணுவான்? இவன் செப்பமுடையான் அப்படின்னு நேர்மையுடையவன். இவன் என்னன்னா இவன் பண்ணக்கூடிய எல்லா காரியமே என்ன அப்படின்னா நேர்மையான காரணம். அதனுடைய பின்னணி நமக்கு தெரியாதனால நம்ம தப்பாக நினைப்போம். சில பேர் ஏதோ பண்ணுவா, பார்த்தா இன்னும் தப்பு பண்ணாமல் இருக்கும். 2 நாள் கழிச்சு, அப்பா நீ பண்ணது கரெக்டுப்பா, நானும் ஏதோ தப்பாக நினச்சிட்டப்பா, சாரிப்பா அப்படின்றோம் இல்லையா? அதுபோல் என்னென்னா பெருமாள் பண்ணக்கூடிய காரியம் அத்தனையும் சிறப்பான விசேஷமான காரியங்கள். நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்? அல்பமாக நினச்சிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு காரை கொடு, ஒரு வீட்டை கொடு, ஏதோ ஒன்று, ஒரு 10 லட்ச ரூபா பைசாவை கொடு, இதெல்லாம் அல்பம். என்ன முறம் போலே, தொடப்பத்தை போலே, இது அது நமக்கு தேவையில்லை. சக்தியான இருக்கக்கூடிய அந்த பதவி என்னென்னா முக்தாத்மான்னு சொல்லக்கூடிய பதவி. நம்ம இங்கேருந்து போகிறோம், வைகுண்டத்துக்கு போகிறோம். என்னென்னா நாம் இந்த ஜீவாத்மா முக்தாத்மா ஆகிடுறோம். அந்த முக்தாத்மா என்ன? ஆனந்த லோகம். எதுவுமே இருக்காது நமக்கு. பசி இருக்காது, தூக்கம் இருக்காது, துக்கம் இருக்காது, வேதனை இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனந்தமாக இருக்கக்கூடிய அந்த லோகத்தை கொடுக்கக்கூடியவன். இப்படி நேர்மையாக இருக்கக்கூடியவன் இவன். பறை கொடுக்கக்கூடியவன். அந்த பறையை இன்னும் பாத்தியத்தை கூடுன்னு இவன் கேட்குறா. எதுக்கு கேட்குறா?
செப்பமுடையாய், நீ நேர்மையானவனாச்சே, நீ சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடியவனாச்சே, அந்த வாக்கை காப்பாற்று எனக்கு பறை சொல்லணும்னு சொல்லக்கூடிய அந்த வாத்தியங்களை என்கிட்ட கூடுன்னு கேட்குறான். செப்பமுடையாய், திரளுடையாய், என்ன திறமை உடையவன். இவன் போல திறமை என்ன, பச்சை குழந்தையாக இருந்து பால் குடிச்சுட்டே புதையை கொண்டான். பார்த்தோமா, இந்த மாதிரி திறமை யாருக்கு வருமா? எம்பெருமானோட திறமை யாருக்கா நம்ம யோசிக்க முடியுமா? முடியாது. அப்படிப்பட்ட திறமைகளுடையவன், எவ்வளவோ சாகசங்கள் பண்ணினவன். இப்படிப்பட்டவன் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா அப்படின்னா, செற்றவர்களுக்கு எதிரிகளுக்கு வேர்வை கொடுக்கக்கூடியவன். எதிரிகள் என்னன்னா முதல்ல நடுக்கம் கொடுக்கக்கூடியவன், இப்போ வேர்வை கொடுக்கக்கூடியவன். அதான் அந்த ராவணன் சொன்ன இல்லையா, ராவணன். அதே மாதிரி கம்சனுக்கு எப்போ பார்த்தாலும் கம்சன் எம்பெருமான் நினச்சிருக்கா. நாம கூட ஒரு மகாவிஷ்ணு பக்தன் ஒரு நடுவில் 2 நிமிஷமாவது நினைக்காமல் இருக்கலாம். அதை கூட இல்லாமல் நினச்சவன் கம்சன். ஏன்னா இவன் எப்போ நம்மளை கொள்ளுவான், இவன் எப்போ வருவான், கண்ணை வருவானா, இவன் கண்ணனா அவன் கண்ணனா, இவன் கண்ணை இங்கே இருக்கானா, கண்ணை அங்கே இருக்கானா, கண்ணை இதை பண்ணுவானா அதை பண்ணுவானா, நம்மளை எப்படி பண்ணுவான், எப்படி சதா சர்வகாலமும் எம்பெருமான் நினைச்சான். பெருமானை எப்படி வேணால் நினைக்கலாம், திட்டின்னு நினைக்கலாம். நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவோம், ஏதாவது ரொம்ப கஷ்டம் வந்துடா, என்னடா அப்படி பண்ணிட்டேன் இல்லையா. நேற்றுக்கு சொன்னேன், ஏக வச்சனம் ஏன் பெருமாளுக்கு சொல்லணும், ஏன் சொல்கிறோம். ஆனால் நமக்கு நம்ம அம்மா அப்பா எப்படி கூப்பிட்றோம், இங்கே வாமா போமா தானே கூப்பிட்டுருக்கோம். அப்போ என்னன்னா அது உரிமை, கடமை இருக்கலாம், உரிமையும் இருக்கிறது. அந்த உரிமை எம்பெருமானத்தில் இருக்குது. அதான் சொன்னேன், அந்த ஸ்நேகிதன் தூக்கி தலை மேலே கால் வைக்கிறான், எம்பெருமான் தலை மேலே கால் வைக்கிறான். இதை விட உரிமை வேறு என்ன வேண்டியிருக்கு. அந்த உரிமை நம்ம எடுத்துக்கிறோம். எப்படி எடுத்துக்கிறோம்னா அன்பால் எடுத்துக்கிறோம். நம்ம அன்பாக சொல்லும்போது என்ன சொல்லுவோம், என்ன ஏகவச்சனத்தை சொல்லுவோம், டே இங்கே வாடா அப்படின்னு குழந்தை, டே குழந்தை இங்கே வாடா அப்படின்னு கூப்பிடுவோம்ல. அந்த அன்பாக கூப்பிடுற பட்சத்தில் எப்படி வேணால் கூப்பிடலாம். அப்படின்னா நீ அப்பாவாக நினச்சிக்கோ, அம்மாவாக நினச்சிக்கோ, குருவாக நினச்சிக்கோ, இல்லை ஒரு வெல்விஷராக நினச்சிக்கோ, இல்லை ஒரு சகோதரனாக நினச்சிக்கோ, இல்லை ஒரு தோழனாக நினச்சிக்கோ, எப்படி வேணால் நினச்சிக்கோ. ஆனால் எம்பெருமானாக நினச்சிக்கோ. எல்லாத்துலேயும் காமன் பாயிண்ட் அப்படின்னு என்னென்னா நினச்சிக்கோ. நினச்சிருந்தா இப்போ எம்பெருமான் நினச்சிருந்தா போதும், நமக்கு என்ன கிடைக்குன்னா மோட்சம் கிடைக்கக்கூடியது. அப்படி வேணும். செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலான நல்ல விசாலமான மனுஷன். இவனை விட விசால மனுஷன் யாருப்பா இருக்கான்? கம்சனுக்கே நற்கதி கொடுத்துருக்காங்க. தன்னை கொலை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவனுக்கு நற்கதி கொடுத்துருக்கான். வேறு என்ன வேணும்? என்ன சொல்கிறான்னா ஒன்றே ஒன்று தான் சொல்கிறான். என்ன நினச்சிட்டு இருக்கான், அது போதும் எனக்கு. என் குழந்தை என்ன, கம்சனும் அவன் குழந்தை தானே. பூலோகத்தில் இருக்கக்கூடிய சகல பிராணிகளும் புழு பூச்சிலேருந்து எல்லாமே எம்பெருமானுடைய குழந்தைகள் தானே. அதுக்கு தானே ஆண்டாள் என்ன பண்ணுறாங்க, என் பசங்க கஷ்டப்படக்கூடாது, அவளுக்கு மோட்சம் இல்லாமல் தான் ஆண்டாள் அவதாரமாக எடுத்து பூமாதேவி நமக்கெல்லாம் அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டுருக்கான். அப்போது அந்த சிசு பாசம், என்னுடைய குழந்தைன்ற பாசம் அவன் ரெடியாக இருக்கானா. அதான் சொன்னேன், பெருமாள் என்னென்னா ரஜோகுணம் தமோகுணம் இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு இந்த சத்வகுணத்தோட இந்த ஜீவாத்மான்றவன் இந்த பரமாத்மாவை நோக்கி ஒரே ஒரு அடி ஸ்டெப்பு முன்னாடி வச்சா பரமாத்மா 99 ஸ்டெப் முன்னாடி வச்சு நமக்கு அனுகிரகம் பண்ணுறான். இதுதான் பெருமாளுடைய வரதஹஸ்தம். பெருமாளுடைய வரதஹஸ்தம் என்ன, வரம் கொடுக்கக்கூடிய ஹஸ்தம். அதுதான் விசேஷம். அப்படியாக என்ன பண்ணுறான்னா செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா அப்படின்றான். அவ்வளோ விசாலமான மனசு இருக்கக்கூடிய எதிரியை கூட என்ன பண்ணுறான்னா, மகாபலி சக்கரவர்த்தி எதிரியாக இருக்கான், அவனை கொண்டானா இல்லை, என்ன பண்ணானா அமைக்கு நேராக பாதாளோகத்து வரைக்கும் கொண்டு போயிட்டான். ஏன்னா அப்படி பண்ணக்கூடியவன் அவன். அப்படி பண்ணான். செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் அப்படின்னா, நீ துயிலழ வேண்டும். என்ன பண்ணோம், நாங்கள் கேட்டக்கூட அந்த வஸ்துக்கள் பின்னாடி வரப்போகுது. என்னென்ன வஸ்துக்கள், அதனால் என்னென்ன பண்ண போகிறன்ற வஸ்துக்களை பின்னாடி பாசத்தில் வரப்போகுது. அந்த வஸ்துக்கள் நீ எனக்கு கொடுத்தா தான் நாங்கள் ஒன்று நினைக்க முடியும். நம்ம சொல்கிறோம், என்ன பண்ணுறோம், பெருமானே நான் ஒன்று சேவிக்கிறதுக்கு கோயிலுக்கு வர்றதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணு. ஏன்னா காத்தாலேருந்து பழகி போகிறேன், நைட்டு கிளம்பி வரேன், நடுவில் பெருமாள் நினைக்கவே முடியல. பெருமாள் நம்ம நல்ல பெருமாள் பக்தராக இருப்போம், ஆனால் நினைக்க மாட்டோம். எப்படி அப்படின்னா நாரதர் மாதிரி ஒரு பக்தர் யாராவது பார்த்துருப்போமா? சதா சர்வகாலம் என்னென்ன நாராயண ஸ்மரணம். அப்படி இருக்கிற மகரிஷி, அவர் தான் இருக்கிற மகரிஷியில் பெரிய மகரிஷி, அதாவது நாரத மகரிஷின்னு சொல்கிறோம். அவருக்கு ஒரு நாள் லைட்டாக ஒரு இது வந்துதான், ஒரு லைட்டாக ஒரு திமிர், திமிர் என்ன அது அப்படின்னா, பெருமாள்கிட்ட பேசிட்டுருக்காரான், என்ன மாதிரி யாராவது ஒன்று நினைக்கிறாலும் அனுதினமும் அனுக்ஷணமும் நான் உன்னை நினச்சிட்டு இருக்கேன்ல, என்ன மாதிரி ஒன்று யாராவது நினைக்கிறாலும் அப்படின்னாரான். ஆமாம்மா கரெக்டு, அந்த மாதிரி ஒருத்தர் நினைக்கவே முடியாது, நீ எவ்வளோ பெரிய திறமைசாலி தெரியுமா, நீ நான் சொல்கிறது ஒன்று பண்ணுறியா அப்படின்னா, நீ என்ன வேணால் சொல்ல நான் பண்ணுறேன், சரி இந்தா அப்படின்னு சொல்லி ஒரு கையில் பாத்திரம், அந்த பாத்திரம் ஃபுல்லாக எண்ணெயோ நெய்யோ ஏதோ ஒரு திரவியம், ஓகேவா, நீர் திரவியம், அது கையில் கொடுக்குறானா. நல்லா ஃபுல்லாக இருக்குது, லைட்டாக கொஞ்சம் அசைச்சா கீழே வந்துடும், கொட்டிடும். அது கையில் கொடுத்து எனக்காக இதை வச்சுட்டு 3 லோகத்தையும் சுற்றிட்டு வா,
மேல் லோகம் கீழ் லோகம் நடுலோகம் எல்லா லோகத்தையும் அதோட சுற்றிட்டு வந்துடு. ஆனால் ஒன்று இது சிந்தக்கூடாது அப்படின்னா. அதெல்லாம் ஆச்சரியம் பெரிய விஷயமா நான் பண்ணிட்டு வந்தேன்னு சில பேர் எல்லாம் பண்ணால் கரெக்டாக அந்த ஒரு ட்ராப் சிந்தலை பர்ஃபெக்டாக எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. திருப்பி வந்து கொண்டு வந்து பெருமாள் கையிலே கொடுத்துட்டான். ஒரு ட்ராப்பில் வேணால் நீ கவுண்ட் பண்ணிக்கோ, போந்தார் போந்து எண்ணிக்கோள், நீயே வந்து எண்ணிக்கோ, அதில் என்ன எத்தனை ட்ராப் இருக்கும் உனக்கு தெரியும். இப்போ என்ன ட்ராப் கொடுக்கும்போது இப்போ என்ன நீ எண்ணிக்கோ அப்படின்னு கொடுத்துட்டான். ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு பிரதட்சணை பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, அந்த பிரதட்சணை என்ன எத்தனை தடவை நினச்சா அப்படின்னா, அடப்போப்பா இதை தூக்கிட்டு நான் சுற்றுறதுக்குள்ளேயுமே எனக்கு ஒரு மாதிரி பயம், மூளை அப்படியே சூடேறி அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. இதில் நான் இது கொண்டு வரதே பெரிய விஷயமா இருக்குதுன்னு நான் உன்னை நினைக்கிறது அப்படின்னா. அப்போ சொன்னான், நீ வெட்டியாக இருக்கிறதுனால ஊரை சுற்றிட்டு இருக்க சொல்லக்கூடாது, அது நாரதர் மகரிஷி. பட் ஒரு இதுக்காக நீ வெட்டியாக இருக்கிறதுனால ஊரை சுற்றிட்டுனால நீங்கள் அனுதினம் என் ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்க, அது வேறு விஷயம். உள்ளே இருக்க எல்லோரும் என்னன்னா அவள் கடமையில் இருக்கா, அந்த கடமை முடிஞ்சு அது வந்து எம்பெருமா காத்தாலையும் சாயங்காலம் நினச்சிட்டு இருக்காலே பெரிய விஷயம் இல்லையா. அது பண்ணுறானே அது அவன் பெரிய விஷயம். அதனால் இந்த எண்ணம் கூடாதுன்றார். இதுதான் கர்வபங்கம். பல இடங்களில் பண்ணுவார் கர்வபங்கம் பண்ணுவார். அழிக்கிறது மட்டும் அவனுக்கு இல்லை, மாற்றாரை மாற்றழி அப்படின்னா. மாற்றார்னா எதிரிகள். அந்த எதிரிகள் இடத்துல அதில் எதிரின்ற அந்த தன்மை இருக்கு இல்லையா, நான் உன்னை எதிர்க்கக்கூடியவன்னு அதை அழிப்பான். அழிச்சுன்னா அவன் காலில் வந்துடுவான். மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை, அவன் மாயன். எப்படி வேணா மாயங்கள் பண்ணக்கூடியன்னா உனக்குள்ளே போய் அந்த உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எதிரித்தன்மை அழிக்கிறான் பார்த்தியா, அதுதான் அவனோட விசேஷம். அப்படிப்பட்டவன் இவன் தான் விமலன். இவன் இந்த இப்படிப்பட்ட மனசுடையவன். இவன் என்ன, இவனை துயிலெழாய் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரம். என்னென்ன ஆச்சரியமான அந்த கட்டம். ஏன்னா எழுந்து வந்து எனக்கு அந்த கட்டங்கள் முக்கியமாக கொடுக்கவே அந்த பொருட்கள் கொடு அப்படின்னு கேட்குறா. ஏந்துக்கல, என்ன ஏந்துக்கல அப்படின்னா, அதான் சரி தாயாரை கூப்பிடும். ஏன்னா 3 பாசத்துலாம் கூப்பிடுறோம், 3ஆவது பாசத்தும் கூட்டு முடிச்சிடுவான். இவனா செப்பன்ன மென்முளை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலன. செப்பென்ன செம்முளை அப்படின்னா, செப்பென்ன செவப்பாக இருக்கக்கூடிய, செப்பு அன்ன கலசம் போல இருக்கக்கூடிய, மென்முளை அந்த தாயாருடைய மார்பகம், அந்த மனசு. இது என்ன சொன்ன, அவளுடைய விசால மனசு சொல்லி என்ன கடைசியில் அந்த திருவே துயிலழ அப்படின்னா. செப்பென்ன மென்முளை செவ்வாய் அப்படின்னா சிவந்த வாய். ஆனால் அந்த உதரங்கள் அது கீழே அதரங்கள் இது வந்து ரொம்ப சிவந்திருக்கா. ஏன்னா அந்த காலத்தில் லிப்ஸ்டிக்லாம் கண்டுபிடிச்சிருக்கா போல் இருக்கு. இயற்கையான முறையில் லிப்ஸ்டிக்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கா போல் இருக்கு. இந்த தாயார் நல்லா பூசிட்டு காணும். அப்படியாக அழகாக இருக்கக்கூடியவள் நங்கை. செப்பென்ன செவ்வாய் சிறு மருங்குள். ஏன்னா இவளை போற்றா. முதல்ல ஒன்று அழகை பற்றி பெண்கள்கிட்ட முதல்ல ஏதாவது ஒரு காரியம் ஆனா பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு ஆண்டாள் அன்றைக்கே சொல்லிட்டா. அவள் அழகை சொல்லிட்டு போகுது. இருக்கா இல்லாத வேறு விஷயம். நீ அழகாக இருக்கா, அந்த மாமி இருக்காள் என்ன அழகாக இருக்கா, அந்த பொண்ணு இருக்காள் என்ன அழகாக இருக்கானா, சரி என்ன வேணும், அடுத்த கொஸ்டின் என்ன வேணும், புரிஞ்சுட்டு நீ எதுக்கு சொல்கிறேன்னு புரிஞ்சு போச்சு சொல்லு அப்படின்றால. அதுக்கு என்ன அப்படின்னா அந்த அழகை சொல்லி வர்ணிச்சா போதும் அவள் கொஞ்சம் ஒரு சந்தோஷம் வருது. அந்த சந்தோஷத்தை என்ன பண்ண, போ இந்த கேட்ட 1000 ரூபாவா 2000 ரூபா வச்சுக்க போ அப்படின்னு அந்த வாங்குறா இல்லையா. அந்த வாங்குறது தான் பண்ணா. இவள் எப்படி இருக்கக்கூடியவள்னா நல்ல அழகாக மார்பகங்கள் உடையவள் அப்படின்னா, நல்ல மனசு உடையவள். அதுபோல் நான் செவ்வாய் நல்ல அழகான வாய் உடையவள். என்ன வாய் அப்படின்னா, நீ எம்பெருமான இடத்துல பரிந்துரை பண்ணு. நீ சும்மா தூங்கிட்டு இருக்கக்கூடாது. அவனும் படுத்துருக்கா நீயும் படுத்துருக்கா, நீ அவனுக்கு பிடிச்சுன்னு அந்த பரஸ்பர ஆலிங்கன க்ஷேத்திரம்னு போய் ஒரு பெருமாளை செய்கிறோம்ல, அது நடந்துட்டு இருக்கீங்க. அதுதான் விஸ்வரூப சேவையினோட விசேஷம் சொன்னேன். அந்த விசேஷத்தை இங்கே நடந்துட்டுருக்கு. அது விசேஷம் இல்லை. அவன் கூடயே படுத்துட்டு இதோ வந்திருக்கா நம்ம பசங்க 2 பேர். நீ எதுக்கு வந்திருக்க திருவே, நீ யார், மகாலட்சுமி என்ன பண்ணோம், உன்னுடைய முதல்ல என்ன சொன்னான், நப்பின்னை நந்தகோபாலனுக்கு உத்தரவு கொடுத்துட்டார். யசோதா மாதா நீ என்ன பண்ணணும், உன்னுடைய கடமை செய்கின்றான். அறிவுராய் அப்படின்னா உன்னோட அறிவு என்னது, உன்னோட கடமை. உன் கடமை என்னது, அவன் என்ன பண்ணானோ அதை ஃபாலோ பண்ணுறது அவன் கடமை. நந்தகோபர் உத்தரவு, போ நீ கிருஷ்ண கண்ணனு கூட சேர்ந்துக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோன்னு உத்தரவு கொடுத்துட்டார். மாதா நீயும் உத்தரவு கொடு. எப்படின்னா அவன் கொடுத்தது போலே முடிஞ்சு போச்சு. அதை தான் இங்கே சொல்கிறா. கிருஷ்ணன் வந்து அவன் பாட்டு தூங்கிட்டு இது பண்ணிட்டு இருப்பான். நீ என்ன பண்ணணுன்னா அவங்ககிட்ட போய் செவ்வாய் அப்படின்னு அந்த வாயை வச்சுட்டு போய் இந்த மாதிரி 2 பேர் வந்திருக்கா கொஞ்சம். தாயார் வந்து கொஞ்சம் துடிப்பாளாம். பெருமாள் கொஞ்சம் பார்ப்பான், நல்லது கெட்டது பார்ப்பான். தாயார் துடிக்கக்கூடியவள். என்ன அவள்லாம் தயாதேவி. ஐயோ நம்ம குழந்தை அழுறதே, நம்ம குழந்தை இதுவாக இருக்குது கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்லக்கூடியவா. அப்படியாக என்ன பண்ணனா அவள் கருணை காட்டுறான். இது ஒரு வேடிக்கையாக சொல்லுவாள். ஒரு பக்தன் என்ன பண்ணான்னா ரொம்ப கஷ்டத்தில் இருந்தானா. ஒரு பக்தன் அவனுக்கு ஒரு அறிவு இல்லை. அறிவுனா பக்திக்கு எதுவுமே இல்லை. இருந்தாலும் தாயாருக்கு ஒரு மனசு கஷ்டம். அவன் கஷ்டத்தில் இருக்கானே, மரத்தில் தொங்கின்னு இருக்கான். மரத்துலேருந்து ஊந்துருவான் போல் இருக்கு. மரத்தை கலையை பிடிச்சிட்டு இருக்கான்.
திடீர்னு அந்த மரக்கலையை உடஞ்சிருத்து கீழே நிலைமையில் இருக்கான். அப்போ அவனை காப்பாற்றுன்றாலாம். மகாலட்சுமி என்ன பண்ணுறாளாம், பாவம் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அஜ்ஞானம், ஞானமே இல்லை, ஒரு பைத்தியக்காரன், இன்னும் மூளையே இல்லாமல் இருக்கக்கூடியவன். இருந்தாலும் நாம் தானே பார்த்து காப்பாற்றணும், காப்பாற்றட்டுமா, காப்பாற்றுங்கோ அப்படின்றானா. இன்னும் அவன் சொல்கிறான், இல்லை அவனுடைய விதி அப்படி இப்போ முடிய போகிறது, அவன் கிளம்பி ஆகணும் அப்படின்ட்டானா. இல்லை நீங்கள் காப்பாற்றி ஆகணும், என்ன பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணுங்க, காப்பாற்றுங்க அப்படின்னானா. சரி ஒன்று பண்ணோம், அப்பான்னு கூப்பிட்டா நான் காப்பாற்றுறேன், அம்மானு கூப்பிட்டா நீ காப்பாற்றுனானா. சரி ஓகே. சாகிற நேரத்தில் என்ன வரும், அம்மா அப்பான்னு தானே வரப்போகிறது, இல்லை பெருமாளே தாயாரே ஏதோ ஒன்று வரப்போகிறது இல்லையா, எது சொன்னாலும் நம்ம காப்பாற்றுறேன், யாருக்குப்பா போய் காப்பாற்றலான்னா. அவனுடைய விதி என்னென்னா ஐயோன்ட்டான். அதனால தான் சொல்கிறது, எப்பயுமே சொல்லும்போது வார்த்தை யூஸ் பண்ணும்போது ஏடாகூடமான வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாது. அது யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா மனசில் பதிஞ்சிட்டுனா தேவையான நேரங்களில் அது நின்றுடும், தேவையான விஷயம் வராது. அதனால தான் எப்போ சொல்லும் போனேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கமானவள. நாராயணா கிருஷ்ணான்ற வார்த்தை தான் அவனுக்கு கால் தடுக்கித்தான் நாராயணா, இடிச்சுண்டா கிருஷ்ணா, கோவிந்தா மாதவா மதுசூதனா சொல்லியிருந்தா என்ன ஆகும்னா நமக்கு அந்த கடைசி காலத்தில் உயிர் இழுக்கும்போது இருக்கிற வலி இருக்கே, அந்த வழியிலே வந்தால் ஞாபகம். அப்படியா என்னென்னா இவன் யார் பேரை கூப்பிட்டானா, யார் பேரையும் கூப்பிடல, அவனுடைய விதி என்னென்னா அப்படி ஆகிடுது, அவன் போயிட்டான். அதுக்காக சொல்கிறது என்னென்னா எம்பெருமான் இப்படிப்பட்டவன். அந்த வாய் என்ன தாயாருக்கு என்ன குணம் அப்படின்னா, எப்படியாவது அவன் எவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணியிருந்தா கூட, ஏன்னா நம்ம ஆத்திலே அம்மா எடுத்துக்கோம், அம்மாவையே நம்ம பல நேரங்கள் திட்டிருப்போம், கண்டிச்சிருப்போம், கோச்சின்னு இருந்திருப்போம். அது அடுத்த செகண்ட் நம்ம என்னடா சாப்பிட்டியா இல்லையா, என்ன சாப்பிட்டியா அது சாப்பிட்றியா, நான் தான் பண்ணுவேன். எங்கள் அண்ணா கூட எங்கள் அண்ணா தம்பி கூட சண்டை வரும். எனக்கு கொஞ்சம் நான் ரொம்ப மனசுலாம் ரொம்ப எதுவுமே வச்சுக்க மாட்டேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்து முடிச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போய் திரும்பி பேச ஆரம்பிச்சிடுவேன். எங்கள் அண்ணா திட்டுவோம், ஏண்டா இப்போ தான் சண்டை போட்டேன், வெக்கமே எல்லாம் திட்டி பேசுறியாடான்னு. ஏன்னா அது குணம், சில பேரோட குணம் ஒன்றும் பண்ண முடியாது. இது சாதாரண குணமே அண்ணா தம்பிக்குள்ளனா அம்மாவுக்கு எவ்வளோ இருக்கும் இல்லையா. அந்த குணம் இருக்கக்கூடியது தாய்மை. அந்த தாய்மை உடையவள் நீ பெருமாள் படத்தில் பக்கத்து சும்மா ஜம்முன்னு படுத்து தூங்கிட்டு இருக்கே, இது நியாயமா? அது நியாயம் இல்லை. நீ அவன் காதில் சொல்லு, அது நான் செவ்வாய் அப்படின்னா உன்னோடைய வாய் இருக்க எவ்வளோ ஆச்சரியமான வாய், அந்த வாயை உபயோகப்படுத்து அப்படின்றான். செவ்வாய் சிறுமருங்குள் அப்படின்னா மெல்லிய இடையுடவள். கோபிகாஸ்திரியாக இருக்கிற பெண்ணையே இதை சொல்லி எழுப்பியிருக்கானா, அதை விட உசத்தியாக இருக்கக்கூடிய நப்பின்னே எவ்வளோ அழகாக இருப்பான், நீங்களே வச்சுக்கோங்க. அந்த அழகை வர்ணிக்கிறான், இந்த தாயாருடைய அழகை வர்ணிக்கிறான். சிறுமருங்குள்னா மெல்லிய இடைய இருக்கக்கூடியவளே. புற்று அரவு அல்குள் கொடி இடையாள், இதெல்லாம் இல்லை பின்னாடி பாசம் முன்னாடி பாசம்லாம் இல்லையா. இப்படிப்பட்டவள் சாதாரண பெண்ணே, கோபிகா பெண்ணே இப்படி இருக்கானா, அப்போ அது நப்பின்னை பிராட்டி அந்த ஊர்லேயே அழகாக இருக்கக்கூடியவள். அவள் எப்படி இருப்பா அழகானா, அப்படிப்பட்ட அழகாக இருக்கக்கூடியவளே. நப்பின்னாய் அப்படின்னு சொல்லிட்டு நப்பின்னாய்னு உள்ள நப்பின்னாய் நங்காய் அப்படின்ட்டான். நங்காய்னா என்ன அர்த்தம்னா பெண்ணே, அழகான பெண்ணே. பெண்ணேன்னு சொன்னால் பெண்ணேன்னு சொன்னோம் இல்லையா. அப்புறம் நங்காய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அழகை உடையவள் நங்கை. அதனால் நப்பின்னை நங்காய், நீ என்ன, நீ எவ்வளோ அழகுடையவள், நீ என்ன பண்ணணும், எங்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணு, சின்ன காரியம் பண்ணு. என்ன போய் வார்த்தை அவன் காதில் ஒரு வார்த்தை சொல்லு, நல்லா தூங்கிட்டுருக்கான், அவன் காதில் போய் ஒரு வார்த்தை போட்டோன்னா அவன் ஏன் எங்களுக்கு கொடுக்க போகிறான், நாங்கள் முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம் அப்படின்டா. செவ்வாய் சிறு மருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே தூளா. நீ சாஷ்டாங்கமாக சேவிக்கிறது தான். நீ யார், நீங்கள் தான் எனக்கு மாத்தா, எல்லாமே நீ தான். ஏன்னா உன்னோட தயவில் தான் அவன் எழுந்துக்கணும், அவன் கொடுக்கணும். அவன் கொடுக்குறேன்ட்டான், என்னால் தூங்கிட்டு இருக்கான். ஏன்னா சூரியோதயம் ஆயிடுதுன்னா விரதம் இல்லையே, அதுக்கு முன்னாடி வேணும்னா அது உன்னோட தயவு வேணும். சில நேரம் எல்லாமே நடந்துடும், கடைசியாக ஒரு இடத்துல நின்றுருக்கும். அந்த காரியம் நடந்தால் தான் அந்த வேலையே முடியும். 99% நடந்துடும், அந்த 1% நின்றுட்டுருக்கும். அது மாதிரி என்ன, எல்லாம் நாங்கள் 99% ஓவர், ஒரே ஒரு % அவன் ஏந்துக்கணும், அதுக்கு நீ உதவி பண்ணணும். ஆனால் நீ திருவே துயிலையாய் மகாலட்சுமியே, திருவே துயிலையாய்னா மகாலட்சுமி கட்டாட்சம்னு சொல்லுவாள். சில பேருக்கு இந்த பொன் குழந்தை பார்த்தாலே, இல்லை ஒரு பெரியவாளை பார்த்தாலே என்ன பண்ணால் அந்த மகாலட்சுமி கட்டாட்சம் தெரியும். நல்லா ஜம்முன்னு நெத்தியில் திருமணம் இட்டுண்டோ, இல்லை குங்குமம் வச்சுட்டோ, நல்லா தலைவாரிண்டோ, நல்லா புடவை விட்டுண்டோ, மடிசார் புடவை ஏதோ விட்டுண்டோ, அந்த லட்சணமாக நிற்பா. பார்த்தீங்களா, பார்த்தோன்னே என்ன இருக்குன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் கையும் மம்மி சௌக்கியமாக இருக்கீங்களா, ஆண்டி சௌக்கியமாக இருக்கீங்களா, ஏதோ ஒன்று சொல்கிறோம் இல்லையா, யாராவது ஒருத்தர் குறிப்பிட்டு சொல்கிறோம் இல்லையா. அந்த அழகு என்ன பண்ணுறதுன்னா மகாலட்சுமி கட்டாட்சம். அது எப்போ வரும்னா, இவ்வளோ அழகாக இருக்கா, கருப்பாக இருக்கா, சிகப்பாக இருக்கா, அதெல்லாம் ரெண்டாவது. கலையாக இருக்கான்றால அந்த கலை தான் மகாலட்சுமி கலை. அந்த கலை யாருக்கா, கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கா அப்படின்னு சொல்லுவாள். எதனால் சொல்லணும், அந்த மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் அவளுக்கு இருந்ததுன்னா என்ன ஆகும்னா அந்த கலை வரும், அந்த கலை விசேஷம்.
அப்படியாக இருக்கல அழகாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியே நீ மகாலட்சுமி ஆனவளே அப்படின்னு காலில் வந்து திருவே துயிலாய் அப்படின்ட்டான். அப்படியாக நீ மகாலட்சுமின்னு துயிலழ வேண்டும். எழுந்து என்ன பண்ண வேண்டும்னா உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேடும். இந்த உக்கமும் தட்டொழியும்னா என்னதுன்னா உக்கம்னா ஆலவட்டம், தட்டொளி அப்படின்னா தட்டாக இருக்கக்கூடிய ஒளி கொடுக்கக்கூடியது. ஒளினா கண்ணாடி. இந்த உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இந்த எங்களுக்கு தேவையான அந்த உபகரணங்கள் என்னென்ன இருக்கோ அதில் இது பேருக்கு சொல்கிறது ரெண்டு. இதுக்கப்புறம் என்னென்ன கொடுக்கணும் தனித்தனியாக சொல்கிறா என்னென்ன கொடுக்கணும்னு. உக்கமும் தட்டொழியும் தந்து நீ உன் மணாளனை அப்படின்னா நீ என்னோடதுன்னு நினச்சிட்டு இருக்க இல்லையா, அது உன்னோட ஸ்வரூபம். போன பாசத்தில் என்ன பார்த்தோம், தாயாராக இருக்கக்கூடிய உன்னுடைய ஸ்வரூபம் என்ன புருஷாகாரம் இல்லையா. கொடுக்கறது மட்டும்தான் அவனை நீ தயாதேவி, நீ கொடுக்கறது மட்டும்தான் உன்னோட காரியம். நான் வச்சுக்கிறேன் இது என்னோடது நான் கொடுக்க மாட்டேன்றது தாயாரோட லட்சணம் இல்லை, தாயோட லட்சணமே இல்லை. தாய்க்கும் தாயானவள் தாயார் இல்லையா. தாயார் தாயாக இருக்கக்கூடியவள் தாயார் அப்படின்னா அவனோட லட்சணம் என்ன, கொடுக்குறது மட்டும்தான். அம்மா எப்படி வர்ஷிப்பாளோ அது மாதிரி நீ வர்ஷிக்கணும், அது மட்டும் வேலை. நீ என்ன பண்ணுற இது என்னோடது அப்படின்னு வச்சுக்கிறது தான் அது தப்பு. அதனால் நீ என்ன பண்ணணும்னா உக்கமும் தட்டொழியும் தந்து நீ உன் மணாளனை அவனோட சேர்த்து அனுப்பிச்சுடும். ஏன்னா அவன் வந்தால் தான் நாங்கள் என்ன பண்ண முடியும், அவனை வச்சு நோம்பு நோக்க முடியும். அந்த நோம்பு நோட்டுறதுனால அவன் மகிழ்வான். அந்த மகிழ்ச்சினால் நாங்கள் என்ன பெறுவோம்னா மோட்சத்தை பெறுவோம், அவனையே அடைவோம். ஆனால் என்ன பண்ணுறா கடைசியில் நேராக ரங்கநாதர்கிட்ட போகிறா, அப்படியே ஐக்கியமாயிடுறான். ஒன்றும் இல்லை, எவ்வளவோ நடந்திருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் எவ்வளவோ நடந்திருக்கு. எல்லாம் பார்த்தா பெரியாழ்வார் பார்த்தார், என்ன பண்ணுறதுன்னு தெரில. கனவுல சொல்லிட்டார், பா உன் பொண்ணு ஏன் அகமுடையாள், அவளை கூட்டிட்டு வா, நான் ஏற்றுன்றேன். எப்படி கூட்டணும்னா அவள் போட்டுண்ட அந்த மாலையோட வா. சுடி கொடுத்த சுடற்கொடியே தோல்பாவை. நான் அந்த சுடி கொடுத்த சுடற்கொடி, அவள் பேரே அதுதான், ஆண்டாள்னு பேர். நான் சுடி கொடுத்த சுடற்கொடி யார் அப்படின்னா மகாலட்சுமி இல்லை இவள் அவள்னு சொல்ல போகிறவன் இல்லை, ஆண்டாள் தான் சொல்லுவோம். அவள் சூடி கொடுத்த சுடற்கி அவளை கூட்டுன்னு வா, மாலையோடு கூட்டுன்னு வா, அந்த மாலையோடு சேர்த்து நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்றார். நேராக வரா அரங்கனுக்கு ஆம்பியால் ஆகிட்டா அப்படின்றோம். அப்படின்னா அது புருஷாகாரம். அந்த புருஷாகாரம் என்ன பண்ணோம், நீ எப்படி போனையோ இப்போ இதுவாக இருந்தோ அது போல் நீ என்ன பண்ணணும், நீ உன்னுடைய புருஷனை என்கிட்ட கொடுக்கணும். எதுக்குன்னு நாங்கள் நோம்பு நோக்கத்துக்காக கொடுக்கணும். அது மட்டும் சொல்ல நீயும் வா அப்படின்றா. நீயும் வந்து எங்கள் கோஷ்டியாக சேர்ந்து புருஷாகாரம்ன்றது எம்பெருமான இடத்துல எல்லாருமே வாங்குவோம். நீயும் எங்கூட வா, என் கோஷ்டியில் சேர்ந்துக்கோன்னு கூப்பிட்றா விட. அப்படியாக என்ன சொல்ல நான் உக்கமும் தட்டொழியும் தந்து நீ உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். என்னன்னா உன்னோட மணாளனை தந்து என்னன்னா இப்போதே எம்மை நீராட்டேலோனா எங்கேருந்து நீர் பின்ன நீராட்ட வேண்டியிருக்குண்ணா போய் தானே குடிக்கணும். இவள் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் அங்கே போனோம். போனதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹால் இருக்குது. அந்த ஹால் பக்கத்தில் ஒரு நதி இருக்குது. அந்த நதியில் குளிச்சுட்டு அங்கே போகிறோம். அந்த பஜனை மண்டபம்னு வச்சுக்கோம். அது மாதிரி ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் போய் தான் இவனை நம்ம நோம்பு நோக்க போகிறோம். நோம்பு நோட்டு முடிச்சதுக்கப்புறம் மோட்சத்துக்கு உண்டான சாதம்லாம் பண்ண போகிறோம் இல்லையா. இப்போ என்ன சொல்கிறா அப்படின்னா நீராட்டலோனா அப்படின்னா மகிழ்ச்சியில் நீராட்ட வேண்டும். இது மகிழ்ச்சி நீராட்டம். ஆனந்த கண்ணீர் இல்லை, கண்ணீர்னா என்னது அழகுன்னு. ஆனந்த கண்ணீர்னா சந்தோஷத்தினால வரக்கூடிய அந்த ஆனந்தம் இல்லையா. அந்த ஆனந்தமாக நீ என்ன பண்ணீங்களா மகிழ்ச்சியில் குளிப்பாட்டணும். அந்த மகிழ்ச்சி வெள்ளம் அப்படின்றா இல்லையா. அந்த அவ்வளோ தூரம் என்ன மகிழ்ச்சி எங்களுக்கு என்ன இருக்குது, இதை விட வேறு என்ன மகிழ்ச்சி இருக்குது, வேறு ஏதாவது மகிழ்ச்சி இருக்குமா. எம்பெருமானே வந்துட்டான் நம்மக்கிட்ட, இதை விட வேறு என்ன மகிழ்ச்சி இருக்குது இல்லையா. அந்த யசோதா கிட்ட இருந்தது மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி இல்லையா. அது இவகிட்டையோ இல்லை, தேவகி கிட்ட கூட இல்லை அந்த மகிழ்ச்சி. ஏன்னா தான் அனுபவிக்கலை. நான் யசோதா அனுபவிச்சிருக்கா இல்லையா. என்ன அனுபவிச்சிருக்கானா தான் வளர்த்தாள் அப்படின்னா. பெற்றது சிறந்ததா வளர்த்தது சிறந்தானா, வளர்த்தது தான் சிறந்தது. ஏன்னா கூடி இருக்கிறா இல்லையா, ஒன்றா இருக்கிறா, ஒன்றா வளர்க்குறா. ஒரு சின்ன விஷயத்தை கூட கண்டு கழிக்கிறா இல்லை. சார்ந்தோம் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை வந்து பெதட்டும், ஏதோ குதிக்கும், என்னோ பண்ணிட்டு இருக்கு இல்லையா. அதுதான் டான்ஸு, அது கத்துறது தான் பாட்டு. குழந்தை கத்துறது கேட்டுக்குவோம், கச்சம் அப்படின்னும் இல்லையா. அது எப்படி இருக்கும், நமக்கு மதுரமாக இருக்கும். அதான் சொல்லுவார் திருக்குறளில் ஒன்று வரும், திருவள்ளுவர் சொல்கிறது ஒரு அந்த ரொம்ப பிடிச்ச ஒரு குறள். குழல் இனிது யாழ் இனிது என்பர் யார். குழல் புல்லாங்குழல், ஆஹா என்ன இனிமையாக இருக்கும். கரெக்டாக அது எதாவது தப்பு இருக்கா இல்லை. யாழ் இனிது என்பர், யாழ்னு அது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஒரு வாத்தியம். அது இனிது என்பர், அதில் வாசித்தா ரொம்ப மதுரமாக இருக்கும், காதில் கேட்டால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதில் ஏதாவது தப்பு இருக்கா இல்லை. இதை யார் தெரியுமா சொல்லுவா, தன் மக்கள் மழலை சொல் கேளாது. இவனுக்கு குழலும் யாழும் இனிமையாக எப்போ தெரியும்னா, என்கிட்ட குழந்தை இல்லை, அந்த குழந்தை பேசின பேச்சு இல்லை அப்படின்ற வாழ்க்கை தான் இது. இவனுக்கு என்ன சங்கீதம்,
அந்த குழந்தை பேசுறது தான் சங்கீதம், அந்த குழந்தை கத்துறது தான் சங்கீதம், அந்த குழந்தை தலைமுடி பிடிச்சி இழுக்கிறது தான் சந்தோஷம் இல்லையா? அந்த அந்த குழந்தை அல்டிமேட் டார்கெட் என்னன்னா அந்த குழந்தை தான். அந்த குழந்தை இருந்துட்டால் வேறு எதுவுமே வேண்டாம். நம்மளே நம்ம பார்த்து ஒரு குழந்தை இருக்குன்னா 8 மணிக்கு அதுக்கு முன்னாடி குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி 8 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து வரவன் 6 மணிக்கு 7 மணிக்கு வந்துடுவான். நல்லா நோட் பண்ணி பாருங்க, லேட் பண்ண மாட்டான். ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வருவான். எதனால்? அந்த குழந்தை அந்த அனுபவம் அதை விட்டுக்கூடாது. எதனாலன்னு அதுதான் வளர்ப்பு. அந்த வளர்த்த பாசம், அந்த பெத்த பாசத்தை விட உசந்தது என்ன? வளர்த்த பாசம். அந்த வளர்த்த பாசம் என்ன பண்ணுன்னா மகிழ்ந்து நீராட்டுறது, மகிழ்ச்சியில் நீராட்டக்கூடியது. அது என்ன? இந்த மாதிரி விஷயங்கள். அப்படியாக நீ என்ன பண்ணணும்னா உக்கமும் தட்டொழியும் தந்து நீ உன்மனாலனை இப்போதே எம்மை நீராட்டையோடு எம்பாவாய் அப்படின்னு இந்த பாசுரத்தினாலே கூப்பிட்றா. இந்த பாசுரத்துக்கு அப்புறம் ஏந்துக்கிறாளா இல்லையா, எழுந்துண்டா என்ன பண்ணுறா, எழுந்துக்கலாம் என்ன பண்ணுறான்றது பாசுரம் அடுத்த பாசுரத்தில் பார்க்கலாம். ஸ்ரீ அமிர்தவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ ஹரிதவாரண பரபிரம்மணே நமः. அஸ்மத் குருபியோ நமः. அஸ்மத் சர்வகுருபியோ நமः. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் தாசரதே மகாகுரவே நமः.